தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மட்டுமாய் எங்கள் வாழ்க்கையிலே நீர் பாராட்டுகிற உம்முடைய இரக்கத்திற்காகவும் அளவற்ற உம்முடைய அன்பிற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை தாங்கி நடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்கணுமா என்று கூறுவோம் ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கணுமா என்று கூறுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையை கேட்டு சீர்படவும் உமக்குள்ளே ஸ்திரப்பட்டு ஊண்ட கட்டப்பட எங்கள் ஒவ்வொருக்கு உதவி தாரும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் பரலோபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், பாடலின் பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் உள்ள பாடலின் 25 நாம் பாடுவோம். பாடல் எண் 25. பாடல் புஸ்தகம் இருக்கிறவர்கள் இல்லாத இடத்துல பகிர்ந்து பாடலை பாடலாம். பாடல் எண் 25. நம் உள்ளம் வந்த ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை, நம் ஆண்டவராகிய அன்பை உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பேன். பாடலின் 25. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. பரலோக தேவன் பாரினில் வந்தார், பாவி என்னை மீட்கவே, தூய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தியே கழுவினாரே தூய்மையா, என்னை ஏற்றுக்கொண்டார் பிள்ளையாய். பரலோக தேவன் பாரினில் வந்தார், பாவி என்னை மீட்கவே, தூய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தியே கழுவினாரே தூய்மையா, என்னை ஏற்றுக்கொண்டார் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. அன்பினால் என்னை அள்ளி தழுவி கட்டி அணைத்து கொண்டார், நல்ல காதலனாய் என்னை நேசித்து போஷித்து திட்டி இழுத்து கொண்டார், அவர் அன்பில் இணைத்து கொண்டார். அன்பினால் என்னை அள்ளி தழுவி கட்டி அணைத்து கொண்டார், நல்ல காதலனாய் என்னை நேசித்து போஷித்து திட்டி இழுத்து கொண்டார், அவர் அன்பில் இணைத்து கொண்டார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே, ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. என்ன என் ஆனந்த
அளித்தார். நல்ல பாக்கியம் எனக்கு தந்தார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியவில்லை. இந்த பாவியாம் என்னையும் தம்மை போல் மாற்றிடும் பரவசம் எனக்கு அளித்தார். நல்ல பாக்கியம் எனக்கு தந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதித்தே. இன்னல்கள் தொல்லைகள் இடர் வந்த போதிலும் சந்தோஷம் எனக்கு அளித்தார். வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி வென்றிட தைரியம் எனக்கு அளித்தார். நித்திய நம்பிக்கை எனக்கு தந்தார். இன்னல்கள் தொல்லைகள் இடர் வந்த போதிலும் சந்தோஷம் எனக்கு அளித்தார். வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டு முன்னோக்கி சென்றிட தைரியம் எனக்கு அளித்தார். நித்திய நம்பிக்கை எனக்கு தந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என் உள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதித்தே. அகிலத்தை ஆளும் சர்வ வல்ல தேவன் எந்தன் தகப்பனானார். எந்தன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் மத்தியில் கரம் பற்றி நடத்திடுவார். கைவிடாமல் தினம் போஷிப்பார். அகிலத்தை ஆளும் எந்தன் தகப்பனானார். எந்தன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் மத்தியில் கரம் பற்றி நடத்திடுவார். கைவிடாமல் தினம் போஷிப்பார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதித்தே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதித்தே. ஹல்லேலூயா. நாம் நம்மளது கிறிஸ்தவ ஐக்கிய சபை பாடல் புஸ்தகத்தில் பாடல் எண் 6 நாம் பாடுவோம். பாடல் எண் 6. நம் ஆண்டவர் நடத்திய செயல்களை எல்லாம் நினைத்து அவர் எவ்வளோ நல்லவர் சர்வ வல்லவர் என்பதை உணர்ந்து ஆண்டவரை தொடர்ந்து அவரை எல்லாரும் உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம்
இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைகாலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நடத்தின செயல்கள் எல்லாம் மகத்துவமுள்ள செயல்கள். நம்ம வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் திரும்பி பார்த்தோம்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம் சில சமயம் உண்மையற்று போன தன்மையிலும் அவருடைய உண்மை என்றைக்குமே மாறினதே இல்லை. எல்லா உண்மை நிமித்தம் அவருடைய சர்வ வல்லவர், மிகவும் நல்லவர். நம் வாழ்க்கையில் பொறுமையாய் நீடிய பொறுமையாய் இந்த நாள் வரைக்கும் நம்மளை கைவிடாது நடத்துகிற நல்ல தகப்பன். அப்படி எல்லாரும் ஆண்டவருடைய செயல்களை கவனித்து பார்த்தவர்களாய், கர்த்தர் நல்லவர் என்பதை தங்கள் சொந்த வாழ்க்கையில் ருசித்து பார்த்தவர்களாய் எல்லோரும் அவர் இதயத்தில் எல்லாரையும் அவரை உயர்த்தி நம் மத்தியில் வாசமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி எல்லோரும் ஏகமாய் கரங்களை உயர்த்தி எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் துதிகளையும்
நன்றியிலேயும் எல்லோரும் ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. எங்களில் நற்கிரியை தொடங்கினவர் நீர் ஆண்டவரே. பிதாவே, நீங்கள் அதை கிறிஸ்து ஒரு நாள் மட்டும் அதை முடிக்க வல்லவராக இருக்கிறீங்களே, அது நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீர், நீர் உண்மையுள்ளவர். சீயோனிலே எங்கள் திட அஸ்திபாரமா இயேசுவே நீங்கள் தான் இருக்கீங்க. எங்களுக்கு முடிவு வரைந்தும் நீங்கள் நடத்துவீங்களே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு எங்களுக்கு உதவி செய்ய வல்லவரானீரே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் குறைகளை நிமித்தம் எங்களை தள்ளாத நல்ல தேவனாய் அப்பா எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீங்களே. எங்களை ஆண்டவரை சிட்சித்து நீதியின் பாதையில் நடத்துறீங்களே, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. நாங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒருபோதும் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத எங்களையும் ஆண்டவரே உமக்கென்று உடைய பிள்ளையாய் உமக்கென்று ஒரு ஜாதியாய் எங்களை எழுப்பி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பாதையில எங்களை நடத்துறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீதிமானாக்கி நம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்கள் வாழ்க்கையில் சத்தியத்தை தந்து விடுதலையாக்குற நம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உமோடு கொள்ளுகிற உறவி நிமித்தம் எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதே, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்க செய்கிற கிருபைக்காக கிரியைகளுக்காக நன்றி. எங்கள் குடும்பங்களில் நீங்க செய்கிற கிரியைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ நல்லவராக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Jesus. Praise you Father for all your goodness in our life. Thank you Lord Jesus. Thank you Lord. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏற்போம். ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை அவன் நிறைவேற்றுகிறான். இதுபோல் உள்ள ஒரு பகுதி தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு உரியது. அதை இவன் என்னவாய் வைத்திருக்கிறான்? அவன் ஒரு கடன்பட்டவன் என்ன எண்ணுவான், அதை எப்படி செலுத்துவோம் என்று அவன் எண்ணுவான். நான் நிறைய பேர் இல்லை, எனக்கு தெரிந்த வரைக்கும் அநேகர் சொன்னதெல்லாம், ஏன் இப்படி எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கிறீர்கள், என்ன ஏன் நீங்கள் கத்தருக்கின்ற நேரத்தை செலவழிக்கக்கூடாதா, இப்படிலாம் குடும்பத்தை கூட விசாரிக்காமலாம் நீங்கள் ஓடி ஆடி இருக்க வேண்டும் என்று கேட்டால், இல்லை எனக்கு பல லட்சம் எனக்கு கடன் இருக்கிறது, அதையெல்லாம் அடைக்க வேண்டும், அதற்காகவே நான் ஓடுகிறேன் என்று சொல்லுவார்கள். நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். ஒரு கஞ்சி குடித்தால் கூட கடன்படாத வாழ்வன் தான் ஐஸ்வர்யவான். அல்லாமல் நீங்கள் பல லட்சம் கடன் வாங்கி ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை வைத்து கொண்டு பின்பு அந்த கடனுக்காகவே நீங்கள் அடிமையாய் உழைத்து வாழ்வது என்பது தேவனுடைய சித்தமல்ல. ஆகவே ஒன்றிலும் ஒருவனுக்கும் என்ன செய்யாதீர்கள், கடன்படாதீர்கள். எதை தவிர என்று சொன்னால், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல்
அன்பு என்று சொல்வது, நீங்கள் பணம் என்று சொல்வது, இந்த பணத்திற்கு பதிலாக விலையேற பெற்ற சொத்தாய் சொல்வதெல்லாம் த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்புதான். ஆகவே அன்பை நான் கொடுப்பதற்கு கடனாளி என்று சொன்னால், நீங்கள் கடனாளியாக ஏன் பிறரை நீங்கள் சொல்கிறீர்கள்? அது அவனுடைய பணம், அவனுடைய பணத்தை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் வட்டிக்கு வாங்கினீர்களோ, பேங்க்கில் வாங்கினீர்களோ, ஏதோ ஒன்று, அதை நீங்கள் வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா? ஏன் இப்படி கொடுக்கிறீர்கள்? நான் பட்ட கடன் என்று சொல்லுவதைப் போலவே அன்பு என்பது இட் இஸ் நாட் அவர்ஸ், அது நம்முடையதல்ல. இட் பிலாங்ஸ் டு காட், தேவனுக்குரியது. காட் இஸ் கிவன் த லவ், தேர்ஃபோர். ஆகவே அவர் சொன்னார், அன்பை உம்மிடத்தில் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று அவர் நாம் சொல்லுகிற பொழுது, தட்ஸ் ரைட், என்னை அன்பு கூறுகிறாய் என்பது சரியாக இருந்தாலும் நான் வேறொரு கட்டளையை தருகிறேன். என்னை அன்பு கூறுகின்ற, அன்பு கூர்ந்து என்னுடைய கடனை நீ வைத்து இவ்வளவு கொடுத்தீரே என்று வருகிறாயே, என்னை அன்பு கூர்ந்தாயே, நன்றி. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், கட்டளையிட்டு சொல்கிறேன், அந்த அன்பை நீ இப்பொழுது பிறரிடத்திலே கொண்டு போய் காட்டு என்று சொல்கிறார். அவர்களுக்கு செலுத்து என்று அவர் சொல்கிறார். எங்கே செலுத்துவது? யூ ஆர் இன் த வேர்ல்டு, நீ உலகத்தில் இருக்கிறீர்கள். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் தானே அவர் அன்பு கூர்ந்தார். யுவர் இன் த வேர்ல்டு, உலகத்தில் இருக்கிறீர்கள். எஸ் என்று உலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் ஆசியா கண்டத்தை விட்டு ஆப்பிரிக்கா கண்டத்தை போனாரா, இல்லை அமெரிக்கா கண்டத்திற்கு போனாரா, ஐரோப்பா கண்டத்திற்கு அவர் போனாரா? வேறொரு கண்டத்திற்கு போகவில்லையே. உலகம் என்று சொல்வதெல்லாம் இந்த நாசரேத், அந்த நாசரேத் அந்த ஊர், அந்த யோசேப்பு என்ற அந்த தச்சனாக இருக்கக்கூடிய தந்தை, தன்னுடைய ஏழையான அந்த மரியாள் என்ற ஒரு தாய், ஒரு விதமான கல்ச்சரில் ஒரு நல்ல நாகரீகம் இல்லாத நாசிரியத் என்ற ஒரு சிற்றூர். திஸ் இஸ் த வேர்ல்டு, இதுதான் நீ இருக்கிற உலகம். ஏசவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்றால் கண்டம் விட்டு வெவ்வேறு கண்டத்துக்கு அவர் போகவில்லை. ஐரோப்பா கண்டத்திற்கு போகவில்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே ஆப்பிரிக்கா கண்டத்திற்கும் அவர் போகவில்லை. ஹி வாஸ் இன் த வேர்ல்டு, அவர் ஒரு உலகத்தில் இருந்தார். ஒருவர் என்று சொல்வதெல்லாம் உங்களுக்கு அடுத்ததற்குரிய ஒரு நபரைத்தான் அது சொல்கிறது அல்லாமல் நீ எங்கேயோ உள்ளவர்களை அன்பு கூறுவது என்பது அல்ல. தூரத்தில் இருப்பவர்களை அன்பு கூறுவது என்பது ஆண்டவர் ஒரு நாளும் கட்டளையை இட்டதில்லை. அதுபோல் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் அவர்களை அன்பு கூறுகிறோம், ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற இவனை அன்பு கூற மாட்டோம். ஒரு மனுஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சீசனாய் மாறின பின்பு, நான் ஆதிலே அன்பு கூர்ந்ததே போலவே, முன்பு அன்பு கூர்ந்ததே போலவே அவளை நான் முடிவறிந்த அன்பு கூர்ந்தேன் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அதுதான் காரியம் இல்லாமல் யாரையோ ஒருவரை நீங்கள் வைத்து கொண்டு அன்பு கூறுகிறேன் என்று சொல்வதில்லை பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. கடன்பட்டதெல்லாம் ஒருவரில் ஒருவர் என்ற அந்த பகுதி தான். ஆகவே இஃப் யூ ஹேவ் த லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பை உடையவர்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டால், காட் லவ்ஸ் மீ என்று நீங்கள் சொல்லிக்கொண்டால், ஐ லவ் காட் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டால், கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன அவர் அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். தட்ஸ் ரைட், நிலைத்திருங்கள் என்று சொல்வதுதான் அந்த செய்தி. கொடியானது அந்த செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள். தட்ஸ் ரைட், அந்த அன்பிலே நிலைத்திருப்பது என்று சொல்வதை அடுத்து என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு கட்டளையாக சொல்கிறேன், லவ் ஒன் another. என் அன்பில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் கட்டளையிட்டு நான் சொல்கிறேன், லவ் ஒன் another. நீ ஒருவரை நேசித்தால் யுவர் ஜாய் வுட் பி ஃபுல்ஃபில், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகி போய்விடும் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. பிறரை நேசிப்பதிலே சந்தோஷம் நிறைவாகுமா? அதை கிறிஸ்தவங்கள் கூட நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதில்லையே. தனக்கு என்று அன்பு கூர்ந்தால், தனக்கென்று எல்லோரும் அன்பு பாராட்டினால், தனக்கென்று எல்லாம் வைத்து கொண்டால் அவர்கள் அதை சந்தோஷம் என்று எண்ணுகிறார்கள். இல்லாமல் இயேசுவை விசுவாசிக்கிறார்களாம், இயேசுவை நம்பி லவ் அதர்ஸ், பிறரை நேசிக்கிற என்ற நேசத்தை வைத்து உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் என்பதை அவர் நம்புகிறார்களா? எல்லாம் வாசிக்கிறார்கள், வசனத்தை பலமுறை வாசித்திருக்கிறார்கள், பலமுறை அதை கேட்டிருக்கிறார்கள்.
they don't do that, செய்வதில்லை. அது ஏனென்றால் அன்பை பெற்றவன் நான், அது என்னுடையதல்ல. த ஆத்தர் ஆஃப் த லவ், அன்பிற்கு ஆதராக இருப்பது அவர்தான். அவர் கொடுத்து விட்டார். ஐ வுட் ரீபே, அவன் திருப்பி கொடுக்க வேண்டும். அவர் சொல்கிறார், இனி அன்பு கூர்ந்தால், தட்ஸ் ரைட், ஒருவரை அன்பு கூறுவாய் என்று கட்டளையிட்டு சொல்கிறேன் என்று அவர் சொன்னார். ஐ கிவ் யூ ஒன்லி ஒன் கமாண்ட்மெண்ட், ஒரே கட்டளையை தருகிறேன் என்று அவர் சொன்னார் தன்னுடைய சீஷர்களுக்கு. அது ஏனென்றால் நான் உங்களை அன்பு கூர்ந்தேன், நீங்கள் என்னை அன்பு கூறுகிறீர்கள். தட்ஸ் ஃபுல்ஃபில், அது நல்லது தான். ஆனால் இந்த ஃபைனலி ஒன்லி ஒன் கமாண்ட்மெண்ட், ஒரே கட்டளை. அது என்னவென்றால் லவ் அதர்ஸ். தன்னையே நேசிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே பழகி 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 வாழ்ந்த மனுஷன் தான் கடன்பட்டதே மறந்து விடுகிறான். அவன் உலகத்தில் உள்ள கடனை மனதில் வைத்திருக்கிறான். அவனுக்கு தர வேண்டுமே, இவனுக்கு தர வேண்டுமே, இவ்வளவு கடன் இருக்கிறது என்று அவன் எண்ணுகிறான். ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதீர்கள். கிறிஸ்தவனா நீ, கிறிஸ்தவடா? அப்படியானால் ஒரே ஒரு கடன் தான். அது என்னவென்றால் நீ என்னிடத்தில் பெற்ற அந்த அன்பிற்கு கடனாளி. அங்கே என்ன, அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார். 1 யோவான் அந்த 4ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, 1 யோவான் 4:11, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்கு நாம் கடனாளியாக இருக்க வேண்டும்? காட் இஸ் லவ்ட் மீ, தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பை நான் இருந்தால் தேவன் ஒரே பேரான குமாரனை தந்தரளி, நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தரளி, இவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கின்றதை மனதாறு சொல்லிக் கொண்டீர்களே. தேவன் உங்களை அப்படி அன்பு கூர்ந்திருந்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு கடனாளிகள். ஆண்டவரை, உண்மை நேசிக்கிறேன், உண்மை நான் பூஜிக்கிறேன், இந்த மலர்களை உம்முடைய பாதத்தண்டில் நான் படைக்கிறேன், ஐயோ ஆண்டவரே என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டே நீங்கள் தெரிந்தாலும், மரியாளாய் இருந்து அவள் இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை பூஜித்தது உண்மைதான். தட்ஸ் ரைட், இருக்க வேண்டும். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், மரியாளோ இயேசுவின் வார்த்தையை கவனித்து கேட்டாள். என்ன கேட்டிருப்பாள்? எல்லாத்தையும் விவரித்து சொல்வதற்கு பெரிய பிரசங்கமாக ஆண்டவருங்க செய்தால், வார்த்தையை கேட்டாள், கட்டளையை கேட்டாள். நீ அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி எல்லாம் ஒன்றுனதர் என்று அவர் கட்டளையிட்டார். லவ் யுவர் மார்த்தாள், உனக்கு இவ்வளோ சண்டை போடுவதை போல் வந்திருக்கிறாள் மார்த்தாள் ஆய்ந்தாலும் நீதான் கடன்பட்டவள், அவள் அல்ல. நீ என்னை அன்பு கூர்ந்தாய், ஸோ தட் லவ், அந்த கடனை திரும்ப செலுத்து என்று சொல்வதெல்லாம் ஆண்டவர் அந்த மரியாளுக்கு அவர் சொல்லவில்லையா? அவரை பூஜித்தது சரிதானா? சரிதான். நம்ம என்ன அங்கே அந்த 1 யோவானில் வாசித்தோம், அன்பு இன்னதென்று நாம் அறியோம். அவரே நம்மை முந்தி என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அவர் எங்களை அன்பு கூர்ந்தபடி நாளே நாங்களும் அவர் அன்பு கூறுகிறோம். தட்ஸ் குட், தட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஒன். சரியான ஒரு பகுதி. யூ லவ் காட் லைக் தேன். அப்படித்தான் நீங்கள் தேவனை அதிகமாக நேசிக்கிறீர்களாம். சீமோனே, நீ என் பாதங்களை முத்தம் செய்யவில்லை, இவள் ஓயாது முத்தம் செய்தாள் என்று எழுதியிருக்கிறதே. மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை காட்டினார். ஓயாது முத்தம் செய்கின்ற ஒன்றை வைத்திருக்கிறார்கள், பணத்தை வைத்திருக்கிறார்கள், உலக சிநேகத்தை வைத்திருக்கிறார்கள், ஃப்ரெண்ட்ஸை வைத்திருக்கிறார்கள். அவரோடு இருந்தால் அவர்கள் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது அன்பு கூர்ந்து கொண்டே இருந்தால் ஓயாது முத்தம் செய்தால் இவர்களும் ஓயாது முத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். இவ்வளோ ஓயாது முத்தம் செய்தால் என்று சொல்வதுதான் இடைவிடாத ஒரு அன்பு. பரிசுத்த முத்தத்தோடைய ஒருவர் வாழ்த்துங்கள் என்று நீங்கள் சொல்வதெல்லாம் அதை இந்த இங்கிலீஷ் கலாச்சாரம் எப்படி உள்ள அந்த முத்தத்தை அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லவில்லை. இந்த பவுல் அந்த ஆங்கிலேய கலாச்சாரத்துக்கு உட்பட்டவரும் அல்ல. அவர் சொன்னதெல்லாம் வாட் எவர் யூ ஸ்பீக், நீ என்ன பேசினாலும் அவர்களை அன்பு கூறுவதாகவே இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே எந்த வகையிலே என் கடனை செலுத்தலாம் என்று ஒரு மனுஷன் தேடுகிறானே, ஓடி ஆடி செய்கிறானே, தன் நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை கூட தூக்கி எறிந்து விட்டு அவன் பணத்தை நேசிப்பதற்கு ஓடு என்று ஓடிக்கொண்டே திரிகிறானே. இருக்கட்டும், அதை பார்த்தீர்கள் அல்லவா? அதுபோலவே நீங்களும் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தை எல்லாம் தெய்வ அன்பை கொடுத்து விடுங்கள். ஏராளம் கொடுங்கள், கடன்பட்டு விடுங்கள்.
நீங்கள் கடன்பட்டீர்கள். தெய்வ அன்பிற்கு கடன்பட்டு இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் கூட அநேகருக்கு இருப்பதில்லை. காட் காட் மீ பை இஸ் லவ். என்னை அன்பினால் என்னை ஆட்கொண்டு விட்டார். 1968ஆம் ஆண்டு என்னுடைய அர்ப்பணத்திலே ததும்பி வழிந்ததெல்லாம் ஹவ் காட் லவ்ட் மீ, நீ எவ்வளவாய் நேசித்தார் என்பதுதான். இத்தனை பெரிய அன்பிற்கு என்னத்தை நான் செய்வேன் என்று எத்தனை பக்தர்கள் பாடியிருக்கிறார்கள். அதெல்லாம் கேட்டு கேட்டு அதை உள்ளத்திலே வாங்கி வைத்து, இறைவா நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லும், அதை நான் செய்கிறேன் என்பதுதான். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பிதாவை அன்பு கூர்ந்த நிமித்தம் ஐ லவ் யூ ஃபாதர், நான் என் பிதாவை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது, அப்படியானால் நான் சொல்வதை செய்வாயாக. சொல்லும், செய்கிறேன். ஒரே கட்டளை தான், கோ அண்ட் லவ் அதர்ஸ். போய் அந்த மானிடர்களை போய் நேசிக்க முடியுமா? ஏன் தாவி ஓடி வந்தாரே பாருங்கள். அவர் முன்னோடியாக இருந்தார். அவர் முன்னோடியாக இருந்து வாழ்ந்ததே போலவே, இஃப் யூ லவ் காட் ரியலி, நிஜமாகவே நீ தேவன் நேசிக்கிறவர்களா இருந்தால், உம்மை விட நேசத்தை விட இந்த உலகத்தில் வேறு ஒரு நேசம் இல்லை என்று சொன்னாள். உம்மை தவிர எதை நான் பற்றியிருக்கவில்லை என்று சொன்னான். உம்மை தொழுது கொண்ட வாயால் வேறு ஒன்றை நான் தொழுது கொள்வதில்லை என்று சொன்னாள். உம்மை முத்தம் செய்த அன்பினால் வேறு ஒன்றை நான் முத்தம் செய்வதில்லை என்று நீங்கள் சொல்லுகிறவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால், அதுவே இல்லை என்றால் என்ன செய்வது? அது வேண்டும், அதை வைத்திருந்திருக்க வேண்டும். அதை பெற்றவன், அந்த அன்பை அவன் பெற்றவன். தெய்வன் அவனை நேசிக்க, இவனும் தேவனை நேசிக்க ரிசீவ் ஏ கமாண்ட், கட்டளை பெற்றிருக்கிறான். அந்த அன்பிற்கு கடனாளிகளாக இருக்கிறீர்கள். வாசித்த அந்த 1 யோவான் 4:11 வாசித்ததை போலவே நாம் அவருடைய அன்புக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ரீபே இட், அதை செய்ய கொடு என்று சொல்வதெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்பதுதான். ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு பகுதியிலே தேர் கேன் பி வெரைட்டிஸ், வெவ்வேறான காரியங்கள் இருந்திருக்க முடியும். இயேசு தன் வாயை திறந்து அவர் சொன்ன பிரமாணம் என்னவென்றால், அந்த ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்ற ஒரு பகுதியைத்தான் அவர் மலை பிரசங்கத்திலே அவர் சொன்னார். பிறரை நேசிப்பதற்குரிய ஒரு ஆரம்பம் என்னவென்று அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் வாயை திறந்து அவர் உபதேசித்ததெல்லாம் தேவ பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். ஆவியில் எளிமையுள்ளவன், துயரம் அடைகிறவன், அவன் இருதயத்தில் சுத்தமுள்ளவன், நீதிமேல் பசிதான் கொண்டவன் என்றெல்லாம் வரிசையாக அவர் சொல்லிக்கொண்டே அவர் போன பிறகு அவர் சொன்னது என்னவென்று சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று கேட்டீர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், செயலை மட்டும்தானே நீங்கள் பார்த்தீர்கள். நான் சொல்கிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தவன் தன் இருதயத்திலே ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. தேட் இஸ் லவ்விங் அதர்ஸ். என்ன நீங்கள் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தீரோ என்று கேட்டார்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதை விட்டுவிட்டு இருதயத்தில் விபச்சாரத்தை செய்யாதிருப்பாய் என்று சொல்வதை இதனை நியாயப்பிரமாணத்தை அழிப்பதோ என்று கேட்டபொழுது அவர் என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அன்பின் பிரமாணம் ஐயா, அத்தனையும் அன்பின் பிரமாணம் என்று எழுதியிருக்கிறது நீங்கள் கண்டீர்களா? கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், இச்சையாதிருப்பாயாக, வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்திலே அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. 10ஆம் வசனம் ரோமர் 13:10. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றுதலாக இருக்கிறது. எது நிறைவேற்றுதல்? வெளியே உள்ள செயலின்படி விபச்சாரம் செய்யவில்லை என்பது அல்ல. தெய்வ அன்பினுடைய பிரமாணத்தை நீங்கள் உடையவர்களாக நீங்கள் இருந்திருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இஃப் யூ லவ் காட், நேசித்தால், நான் சொல்கிற கற்பனை நீங்கள் கைக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் அறிந்திருந்தால், இருதயத்திலே நீங்கள் ஒரு ஸ்திரீயை, ஒரு ஆடவனை இச்சித்து மோகித்து வைத்து வாழ்ந்து விடக்கூடாது. சி இஸ் சம்படிஸ் டாட்டர். யாரோ ஒருவருடைய ஒரு மகள், யாரோ ஒருவருடைய மனைவி. குற்றம் இல்லையா? அன்பிற்கு விரோதமான பாவம் இல்லையா? உன்னை நேசிப்பதை போல் ஆண்டவர் சொன்ன பகுதியில் பல காரியங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியும். உங்கள் மனைவியை யாரோ ஒருவன் இச்சிக்கிறான் என்றால் அருவருப்பாய் தோன்றவில்லையா? அதற்கு நீங்கள் ஆத்திரமடைய மாட்டீர்களா? நீங்கள் ஏன் பிறருடைய மனைவியை இச்சித்தீர்கள்? யாரோ அவருடைய மகளை இருதயத்தில் வைத்து மோகம் கொண்டால் அது அக்கிரமம் இல்லையா? உங்கள் மகளை யாரோ ஒருவர் அப்படின்னு தீமையாய் யோசித்து கொண்டிருந்தால் ஆத்திரமடைய மாட்டீர்களா? உன்னை நேசிப்பதை போல் பிறரையும் நேசிக்க ஏன் முடியவில்லை?
அவர் அறியார்கள், லோகத்தார் அறியார்கள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தவன் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதிருப்பாய் என்று கேள்விப்பட்டீர்களே, வெறும் செயல் அல்ல, வெளியே உள்ளது செயல் அல்ல. நான் அன்பின் பிரமாணத்தை சொல்கிறேன். எப்படி நீ பிறரை பயக்கக்கூடும், கோபம் அடையக்கூடும்? ஏன் கோபம் அடைந்தாய்? ஏன் கோபம் கொலை வரிக்கு சமானம் அல்லவா? தன் சகோதரனை பதைக்கிறவன் கொலைபாதகன் என்று எழுதப்பட்டது அல்லவா? ஏன் நீ கொலை செய்தாய்? உன்னுடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்கிறதா என்று கேட்க மாட்டாராம். இட் ஸ்டார்ட்ஸ் லைக் தேன். அப்படி தான் நானும் என்னுடைய வாழ்க்கையிலே அன்பின் பிரமாணத்திற்கு உட்பட்டு, எஸ் லோன், ஐ வாண்ட் டூ தேன், இது நான் செய்ய போவதில்லை. கீழே எழுதப்பட்டது எல்லாம் வந்து செய்யாதிருப்பாயாக, செய்யாதிருப்பாயாக என்பதுதான். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக. இந்த கற்பனைகளை எல்லாம் அன்பின் கற்பனையாய் தொகையிட்டு அவர் சொல்லி வைத்தாரே பாருங்கள். அத்தனையும் அன்பின் கற்பனை ஐயா. ஊரவருடைய பொருளை வைத்து மனதில் இச்சித்து திருடலாமா? அது எனக்கு வேண்டும் என்று இச்சிப்பது சரிதானா? அவனுக்கு இருக்கிறது எனக்கு இல்லை என்ற ஆத்திரம் கொண்டது சரிதானா? அவனைப் போல் நான் மாற வேண்டும் என்று நீங்கள் வேகம் கொண்டீர்களே, அது சரிதானா? அன்பின் பிரமாணத்திற்கு ஒத்ததாக இருக்கக்கூடுமா? ஆகவே ஆரம்ப முதல் பகுதியை ப்ரோக் டவுன் ஆகிவிட்டது என்றால், நொறுங்கி போய்விட்டது என்றால், how can you grow in love? தெசலோனிக்கேயர்ல சொல்லுவார், grow in love, அன்பிலே வளருங்கள் என்று சொன்னாரே. are you growing like that? ஃபஸ்ட்டிலே நீங்கள் ஃபெயிலியராகி மாறிக்கொண்டு வருவது சரிதானா? இந்த ஆரம்ப அந்த செய்யாதிருப்பாயாக நியாயப்பிரமாணம் இப்படி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அன்பின் பிரமாணத்தை காண்பித்தாரே, அந்த அன்பின் பிரமாணத்தை தேவனுக்கு முன்பாக அந்த கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டதுண்டா? அதை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் தவறினால் அதை கண்டிக்க உங்களுக்கு மனதிருந்ததா? பரவாயில்லை அப்படியே போகட்டும் என்று விட்டு விடுவதா? லோகத்திற்கு போகட்டும் என்று தானே பிள்ளைகளை கைவிட்டு விடுவதா? சொந்த பிள்ளைகளையே தேவனுக்கு விரோதமாய் போவதற்கு அனுமதிக்கிற ஒரு தாய், ஒரு தந்தை என்று இருந்தால் அவர் எப்படி தேவனை நேசிப்பார்கள்? they cannot love God. தேவனை எப்படி நேசித்திட முடியும்? நான் மட்டும் இருக்கிறேன், நீ வர வேண்டாமாப்பா, நான் உன்னுடைய வேலையைப்பா சம்பாதி என்று சொல்வதோ, நாளைக்கு உனக்கு எக்ஸாம், ஞாயிற்றுக்கிழமை வருவது முக்கியமில்லை என்று சொல்வதோ, அதெல்லாம் அன்பின் பிரமாணத்திற்கு விரோதம் அல்லவா? யூ சே தென் ஐ லவ் காட், நீங்கள் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, அதெல்லாம் வெண்கல ஓசையை போல் மாறிவிடும். அன்பு எனக்கு இராவிட்டால் வெண்கல ஓசை டமா ஐ லவ் காட் என்று சத்தமிட்டு சொல்வது, ஐ ஜீசஸ் லவ்ஸ் மீ என்று சொல்லிக்கொள்வதெல்லாம் வெண்கல ஓசையை வைத்து கொண்டு வாழ்வதா? யூ டோன்ட் ஹேவ் த லவ். அந்த தெய்வ அன்பை பெற்றவர்களை போல் தோன்றவில்லை, அதற்கு கடன்பட்டதை போல் தோன்றவில்லை. த ஆத்தர் ஆஃப் த லவ் இஸ் காட். அந்த அன்பிற்கு அந்த மூலதனம் கொண்டவர் அவர்தான் கொடுத்த, அவர்தான் இப்பொழுது கேட்கிறார். வேறொன்றுக்கும் கடன்படவில்லை, இந்த அன்பை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அந்த தெய்வ அன்பை கட்டளையை நிறைவேற்றி அன்பின் பிரமாணத்தை கொண்டு வந்து வைத்து வாழுங்கள். பின்பு அவர் எப்படி அந்த உரை 1 யோவான் அந்த 4ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிட்டு அவர் சொன்னார், பிரியமானவர்களே 11ஆம் வசனத்திலே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிற என்று அவர் சொல்வதெல்லாம் அது முந்தின வசனம்தான். நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்மை குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஹவ் லவ் இஸ் பார்ன் எங்கே உண்டாயிருக்கிறது? அதைத்தான் 11ஆம் வசனத்திலே சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, எவ்விதமாய் அதை வைத்துத்தான் அவர் சொல்கிறார். நாமும் அதே போலவே ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அடுத்த பகுதியாய் அவர் சொன்னதெல்லாம், நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர்கள் என்னை அன்பு கூர்ந்தனால் அல்ல, நான் அவர்களை அன்பு கூறுகிறேன். நாம் தேவனுக்கு பயங்கராக இருக்கும் பொழுதே நம்மை அன்பு கூர்ந்தார். நாம் அவருக்கு விரோதிகளாக இருக்கும் பொழுதே அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். நாம் அவரை விட்டு தூரமாகி போன பொழுதும் அவரை தேடி வந்து நம்மை அன்பு கூர்ந்தார். அதுபோல் அன்பு கூறுகிறவர்களே அன்பு கூறுவதான் அன்பு. சிரிப்பவர்களை பார்த்தே சிரித்து கொண்டு இருப்பது அன்பா? உங்கள் கொடுப்பவர்களுக்கே கொடுத்து கொண்டே இருந்தால் அன்பா என்று கேட்டார். அதுவா அன்பு?
கொடுக்க முடியாதவனுக்கு நீங்கள் கொடுங்கள். அவன் தரித்திரன், அவனுக்கு அன்பு இல்லை, கொடுங்கள். அவன் ஆத்திரம் அடைகின்றான், அவனுக்கு கொடுங்கள். அன்பை காட்டுங்கள், பொறுமையாக இருங்கள். அவன் எரிச்சலை அவன் கொட்டுகிறான், சாந்த குணத்தை காட்டுங்கள். அவன் பயக்கிறான், அன்பை கொட்டி விடுங்கள் என்றெல்லாம் இருக்கிற அந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லவில்லையா? கொடுக்கிறவர்களுக்கே கொடுப்பதா அன்பு. தன்னோடையே ஒரு குரூப்பை சேர்த்து வைத்து கொண்டு இருப்பவர்களை நான் எக்காலத்தில் நான் விரும்பினதே இல்லை. ஐ நெவர் டிட் லைக் தட். ஒரு நாள் என் வாழ்க்கையிலே செய்ததில்லை. எனக்கு ஒரு குரூப்பை வைத்து கொண்டு நான் வாழ்ந்ததில்லை. ஐ லவ்ட் எவ்ரி ஒன். தேவன் இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்க என்று சொல்லும் பொழுது தமக்கு தந்தவர்களை எல்லோரும் முடிவரைன்னு அன்பு கூர்ந்தார் என்று சொல்வதை தவிர நாடு ஒரு குரூப்பை வைத்து கொண்டு வாழ்வது சரிதானா? அதுபோன்ற ஒரு பகுதியை எவ்வளவோ அந்த 6ஆம் நாட்களிலே நாங்கள் சபையிலே கண்டித்து பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த குரூப் மாறவில்லை. பதர்களைப் போல் இருந்தார்கள். கர்த்தர் வந்தார், பதர்களை அவர் பிரித்து எடுத்தார். சிலர் மனம் திரும்பி வந்தார்கள் என்பது மகிழ்ச்சியாக இருந்தாலும் எத்தனை பதர்கள் மூட்டை மூட்டையாக இருந்தது. அந்த பதர்கள் எல்லாம் குரூப், தங்களுக்குள் ஒரு குரூப். நான் விரும்புவதை நீ விரும்பினால் எனக்கு ஒரு குரூப், நான் செய்வதை நீயும் அங்கீகரித்தான் எனக்கு ஒரு குரூப். அப்படியே அவர் அன்பு கூர்ந்தார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தினால் அல்ல, யாரோ ஒருவர் என்னை அன்பு கூர்ந்தினால் அல்ல, யாரோ ஒருவர் எனக்கு சிரிக்கிறார் என்பதற்காக அல்ல, பகைத்தாலும் முறைத்தாலும் ஐ ஹாவ் த டிவைன் லவ், தெய்வ அன்பை வைத்திருக்கிறேன். அந்த தெய்வ அன்பு இப்படியா நடக்கும்? அந்த தெய்வ அன்பு அந்த கடனாளிக்கு என்ன செய்திருக்கும்? தயவு காட்டியிருந்திருக்க வேண்டாமா? அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யம் கணக்கு பார்க்கிறதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது அவர் எப்படி கணக்கு பார்த்தார்? ஒருவன் 10,000 தாலந்துகள் அவன் கடன் பெற்றிருந்தான், அத்தனையும் அவன் மன்னித்து விட்டார். மன்னித்ததற்குரிய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் மன்னித்ததை போலவே நீயும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதுதான். 10,000 என்று சொல்வதை, தாளந்து என்று சொல்வதை இப்போது கணக்கு முடி பார்த்தா 300 கோடி என்று அங்கே அந்த ரோமானிய கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது தெரிகிறது. அவனோ போய் கொஞ்சம் தாளந்துகளை கடன்பட்ட ஒருவனுக்கு, அது சுமார் சில 100 பணம் கடன்பட்டவனை அவன் பார்க்கும் பொழுது, இவ்வளவு மன்னிக்கப்பட்டவனை என்ன செய்திருக்க வேண்டும்? கடனாளியாக இருந்து அடடே இவ்வளோ கோடிக்கணக்கான மன்னிக்கப்பட்டவன் இவன் செய்த இந்த 10 தாளந்தை மன்னித்து விடக்கூடாதா? அது சில 100 ரூபாய்களே அவன் மன்னித்திருந்திருக்கக்கூடாதா? அப்படி ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? அவன் மன்னிக்க மறுத்து விட்டான். அப்படி ஆண்டவர் கேட்டார், ஐ சோட் யூ த பேஷன்ஸ். நான் உன் மீது பொறுமையாக இருந்தேன் அல்லவோ? உன் மீது பொறுமையாக இருந்தேனே, அந்த பொறுமையை எனக்கு காண்பித்தாயா? உங்களை அன்பு கூர்ந்த ஆண்டவர் உங்களுக்கு தந்த அந்த திவ்ய குணத்தை குட் நாட் சோ டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு காட்ட முடியவில்லையா? நீ ஏன் வெறுப்பை காட்டினாய், ஆத்திரம் அடைந்தாய், கழுத்தை பிடித்து தொண்டையை ஏன் நெறித்தாய் என்று கேட்கவில்லையா? ஏன் ஆத்திரம் வந்தது? காசு பணத்தை விடுங்கள், அதை ஆண்டவர் சொல்ல வரவில்லை. அவர் சொல்ல வந்ததெல்லாம் பொறுமை. ஏன் நம்மிடத்தில் நீ பொறுமையாக இல்லை என்று அவர் கேட்டாரே. உனக்கு இவ்வளவு நான் பொறுமையாக இருக்க, அவனுடைய கடன் எவ்வளவு என்று தெரியுமா? அவனையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய சொத்துக்களையும் அத்தனை விற்று போட்டாலும் கடனை அடைக்க முடியாது என்று எழுதியிருக்கிறது. ஒன்றுமே அவனால் முடியாது. சகலத்தையும் அவன் வைத்து பார்த்தாலும் கடன்பட்டது ஏராளமாக இருக்கிறது. அதுபோன்ற ஒரு மனிதனுடைய நிலைதான் நம்முடைய நிலையும் நம்முடைய பாவமும் ஏராளமாக இருந்தது. ஏராளமான அந்த பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் விலக்கி வைத்து விட்டார். நீங்கள் ஏன் இன்னொருடைய பாவத்தை வைத்து மேற்கையும் கிழக்கையும் ஒன்றாக்கி வைத்து தொண்டை நெறித்தாய்? நான் இவ்வளவு விரித்து வைத்திருக்க, இவ்வளோ அகலமாய் அன்பு கூர்ந்து உன்னை மேற்குக்கும் கிழக்குக்கும் விரித்து வைத்தேன் என்று சொன்ன பிறகு நீ ஏன் அந்த குறைவான ஒரு பகுதியாக வைத்து அந்த ஷட்டரை இழுத்து வைத்து அவனை கழுத்து நெறித்தாய் என்று ஆண்டவர் கேட்கவில்லையா? உன் மீது நான் பொறுமையாக இருந்தேனே, நீ அப்படி பொறுமையாக இருந்திருக்க கூடாதா என்று அவர் கேட்டாரே. சத்தியவான் நீதிமான் அவன் வாங்கின கடனை திரும்ப கொடுப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் அவன் நீதிமான், அவன் பரிசுத்தன், தெய்வத்திடமிருந்து அவன் ஒன்றை பெற்றிருக்கிறான். அதை கொடு என்று சொன்னார், என்னிடமல்ல மற்றவர்கள் கொடு என்று சொன்னார், அதை அவன் கொடுத்திருப்பான். நீதிமான் என்ன செய்வான்? கடன்படவே மாட்டான். துன்மார்க்கனோ அவன் வாங்கின கடனை
திருப்பி கொடான் என்று எழுதியிருக்கிறது. கொடுக்க மாட்டான். அவனுக்கு பேர் என்னவென்று தெரியுமா? துன்மார்க்கன். இன்னொருவன் இருக்கிறான், அவன் கொடுக்கிறான். அவனுக்கு பேர் நீதிமான். நீதிமான் மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் வாசித்து பார்த்தால் அவன் நல்ல மனுஷன் என்று எழுதியிருக்கிறது. ஹீ இஸ் எ குட் மேன். நல்ல மனுஷன் என்று சொல்வதை இயேசு எப்படி அவர் சொன்னார்? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அதில் ஒரு நாளும் எட்டி மரம் எட்டிப்பழம் காய்ப்பது இல்லை. எப்பொழுதுமே நல்லதை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நல்ல கனி மரத்திலேருந்து கெட்ட கனியை பறிக்க மாட்டார்கள். கெட்ட மரத்திலேருந்து நல்ல கனியும் பறிக்க முடியாது. அப்படி நீங்கள் மாறிப்போவது சரிதானா? உங்களிடத்து அன்பு இல்லை என்று சொல்லுகின்ற கெட்ட கனியாக இருந்து விடலாமா? நல்ல மனுஷனாய் மாற வேண்டாமா? நல்ல மனுஷன் நல்ல இருதயமாய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளையே பேசுகிறான் என்று மாறுவதற்கு உங்களுக்கு துடிப்பு இல்லையா? அந்த நாட்களிலே அந்த அந்த வசனங்கள் எல்லாம் நல்ல திராட்சை செடிகளை போட்டு ஒரு டேபிள் மார்க் போல் பிரிண்ட் பண்ணி ஏராளம் நம்ம அதை ஜனங்களுக்கு கொடுத்தோம். ஐ டோன்ட் நோ ஜனங்கள் எப்படி வாங்கினாலும் என்று தெரிவதில்லை. ஆனால் அதை பிரிண்ட் பண்ணி அதை கொடுத்தவன் நான். என் உள்ளத்தில் அந்த நல்ல மனுஷன் என்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் வேறொன்றின் அப்படின்னாலே நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளையே அவன் பேசுவான். கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். நல்லவனாய் எப்பொழுது மாற முடியும்? டேர்ன் டு த லவ் ஆஃப் காட். தெய்வ அன்பிடத்திலே திரும்புங்கள். அதை அவர் கொடுப்பதற்கு ஆசையாக இருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு அவர் முந்தி என்னிலே அன்பு கூர்ந்தார், ஆகையினால் நானும் அவரை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்கள் நடைபெறும் பொழுதெல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதமாக அவர் செய்கிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஐ லவ் காட். ஆகவே ரியல் லவ், உண்மையான அன்பை நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் காட்டுகிறவர்களாக இருந்தால், லோகத்தை அன்பு கூறாதவர்களாக நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அப்படி அன்பு ஊறியவர்களுக்கு தேவனையே முழு இருதயமாய் அன்பு ஊறியவர்களுக்கு ஆதிலிருந்து தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அந்த அன்பிலே அந்த ஒட்டி கொண்டவர்களுக்கு சகலமும் அவர் நன்மைக்கு எதுவாகவே செய்து முடிக்கிறார் என்பதையும் கண்டீர்கள் அல்லவோ? பின்பே நீங்கள் பிறரை நீங்கள் அன்பு கூர்ந்திருக்க இயல. நீங்கள் தேவனை அன்பு கூர்ந்தீர்கள், அவர் உங்களை அன்பு கூர்ந்தபடியால் அவரை அன்பு கூர்ந்தீர்கள். இப்பொழுது நாம் அன்பிலே பூர்ணப்பட வேண்டும் என்று அதை அவர் சொல்லுவார். அது 21ஆம் வசனத்திலே 1 யோவான் 4:21 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கட்டளையை அவராலே பெற்றிருக்கிறோம். யூ காட் தட் கட்டளை. இந்த கட்டளையை பெற்றிருக்கிறீர்களா? தன் அன்புள்ளவர்களுக்குத்தான் அவர் கட்டளையை கொடுப்பார். எல்லா மனுஷருக்கும் அவர் கட்டளையை கொடுப்பதில்லை. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஃபெயில், 5th ஸ்டாண்டர்டு ஃபெயில், 4th ஸ்டாண்டர்டு ஃபெயிலான மனுஷனுக்கு போய் 10th ஸ்டாண்டர்டு சிலபஸை கொடுத்து பிறகு அன்பு கூற என்று அவர் சொல்லுவார். இந்த லோகம் வைத்திருக்கிற அன்பை நான் சொல்லவில்லை. சிரித்தவர்களை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பது, தனக்குரியவர்களை மாத்திரமே ஒரு குரூப்பாய் சேர்த்து கொண்டு வாழுது. காட் அபோர்ஸ் இட். அதை அருவருப்பாய் பார்க்கிறவர். ஒரு நாளும் அவர் விரும்பார். தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அதை சொல்லவில்லையா? செய்கிறவர்களுக்கே கொடுக்கிறவர்களுக்கே கொடுத்து கொண்டிருப்பதான் அன்பு. சத்துருவை நேசியுங்கள், கொடுக்க முடியாதவனுக்கு கொடுங்கள், அதுதான் அன்பு. அவனுக்கு இல்லை, தரித்திரன், அவனுக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்லை, வெறுப்பு கொண்டவன், அவன் பொறுமையே இல்லாதவன், லவ் ஹீம், அவனை நேசியுங்கள். அதுபோன்ற அன்பு மாத்திரமல்லாமல் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்பதை போல் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை அவர்களை வைத்திருந்திருக்க வேண்டும். பிறர் என்னை அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் என்னை சிநேகித்தனால் அல்ல, அவர் என்னை கடமையெல்லாம் செய்தான் என்பதற்காக அல்ல. ஒரு மனுஷன் கட்டளை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அன்பின் கட்டளையாகத்தான் அவன் பெற்றுக்கொள்வான். லவ் யுவர் ஒய்ஃப் என்று சொன்னால் அவன் அன்பு கூறுவான். அதற்கு ஒரு நிபந்தனையை அவன் தேட மாட்டான். ஒபே யுவர் ஹஸ்பண்ட் என்று சொன்னால் அந்த ஸ்திரீயானவள் கணவனுக்கு அதை கீழ்ப்படிவாள். நிபந்தனையை அவள் தேட மாட்டாள். தெய்வ அன்பினால் அந்த கட்டளையை அவர்கள் பெற்றவர்கள், என் மனைவி கீழ்ப்படினால் என்ன, கீழ்ப்படியாமல் போனால் என்ன, ஐ வில் லவ் ஹிம். அன்பு என்பது ஒன்மே டிராஃபிக் போல். லவ் அதர்ஸ் என்றால் அவ்வளவுதான். அதற்கு ஒரு முகாந்திரம் தேடுவதில்லை. இந்த வசனத்தை போலவே நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, தேவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தது அல்ல, என்னை வைத்துத்தான் சார்ந்து கொண்டு இல்லை, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரே, அதுபோலவே நானும் அந்த உண்மை டிராஃபிக்கில் தான் போய்கொண்டே இருக்கிறேன். ஐ டிட் தேட், அதை செய்து கொண்டு இருக்கிறேன்.
எந்த காலத்திலும் செய்து கொண்டிருக்கிறேன். ஃப்ரம் 19 என்னுடைய இந்த வெளிச்சத்திற்கு வந்து 1981ஆம் ஆண்டு தொடங்கி சுமார் 45 ஆண்டுகளாக இந்த பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் மை ஒய்ஃப் டு லவ் மீ. என் மனைவி நேசிக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. என்னுடைய மனைவி எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். வேதத்தை நான் சொல்லுகிறேன். கீழ்ப்படுகிறார்களோ கீழ்ப்படியவில்லையோ, ஐ டூ மை பார்ட். அவள் கீழ்ப்படியாதனாலே வீடு சீரழிந்து போனது என்று நான் விட்டதில்லை. அவள் கீழ்ப்படியாத பகுதி ஏதாவது இருந்தால் அதை ஃபுல்ஃபில் பண்ண, குறைவை நிறைவாக்குவதற்கு நான் செல்கிறேன். பவுல் சொன்னதை போல் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் பாடுகளில் குறைவானதை நிறைவாக்குகிறேன் என்று சொன்னாரே. அப்படி போனதை நான் சொல்லிவிடுவோம். யார் கேட்டாலும் என் மனைவி கீழ்ப்படியவில்லை, என் மனைவி கீழ்ப்படி, என் குழம்பு வைக்கவில்லையா, மனைவி கீழ்ப்படியவில்லை, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லையா, மனைவி கீழ்ப்படியவில்லை, பிள்ளைகள் ஒழுங்கான ட்ரெஸ்லாம் உடுத்தக்கூடாது, ஏன் இப்படி இருக்கிறது, என் மனைவி செய்யவில்லை என்று அவர் சொல்வது, ஐ ஹவ் டு ஃபுல்ஃபில் தட் கேப். அந்த குறைவை நிறைவாக்கும்படி செய்த பணியை செய்த நாம், எஸ், அக்கார்டிங் டு த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபையினாலே அவன் தன்னால் இயன்றதை செய்தான் என்பதைத்தான் நான் செய்தேன். தேவனுக்கு அது போதும். தன்னை சுத்திகரித்து கொண்டு வாழ்கிறவன் அவரை தரிசிக்கும் நாளிலே முற்றிலும் தூய்மை அடைவான் என்பதே போலவே அந்த குறைவை வைத்து நிறைவாய் அவர் மாற்றுவதற்கு அவர் தெரியும். என் குறைச்சலை வைத்து ஆண்டவர், நான் இந்த இப்படிப்பட்ட ஒரு குறைவான ஒரு அன்பை வைத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்தார் இல்லை. என்னுடைய உள்ளத்தை பார்த்தார். என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்பதை பார்த்தார். ஹீ டிட் த ரெஸ்ட். மீதியான அனைத்தும் செய்தார். என்னால் முடிந்தது தண்ணீரை கொண்டு ஊற்றுவதாக இருக்கக்கூடும். ஹீ டிட் த வைன். அவர் திராட்சரசத்தை கொண்டு வந்து கொடுத்தார். கையில் இருப்பது 5 அப்பமும் 2 மீனாய் இருந்து விட்டு போகட்டும். ஐ brought it to ஜீசஸ். இயேசுனுடைய கரத்தில் கொடுத்தேன். இட் மல்டிப்ளைஸ். அவர் கொடுத்தார். இதெல்லாம் யார் செய்தது? ஒன்லி காட். என்னை குறித்த ஒரு சாட்சியில் நான் பல முறை கூட சொல்லியிருந்திருக்கக்கூடும். மிக மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு சாட்சி ஒன்று உண்டு. அது என்னவென்றால், பல சொல்லுகின்ற சொன்னதை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, மெய்யை தான் பேசினேன். இது யார் செய்தது? கர்த்தர். அது எப்படி நடந்தது? கர்த்தர். அது எப்படி விடுதலை ஆனீர்கள்? அது கர்த்தர். இதை எப்படி கிடைத்தது உங்களுக்கு? கர்த்தர். இது இப்படி நடந்தது? கர்த்தர். இப்படி உருவாகியிருக்கிறது? கர்த்தர். ஏன் இப்படி நடந்தது? எல்லாம் ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது? கர்த்தர். அவர் எதிர்பார்த்ததெல்லாம் உலகத்திலிருந்து வந்ததோ என்பதை சந்தேகத்துக்கு கேட்பதை போல் கேட்டான் என்பதை பின்னால் தான் கண்டேன். மகிழ்ச்சியாய் நான் சாட்சி சொன்னேன். கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். ஹல்லேலூயா. காட் டிட் தட். தேவன் மிக குறைவான பகுதியெல்லாம் நிறைவாக்குவார். என் தேவன் உங்களுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதை ஏராளமாக ருசி பார்த்த மனுஷன் நான். காட் லுக்ஸ் த ஹார்ட். இருதயத்தை அவர் பார்க்கிறார். அவருடைய கற்பனையிலே கை கொள்ளக்கூடிய அந்த வாஞ்சியை அவர் கண்டார். ஆகவே அன்பின் பிரமாணத்திற்கு உட்பட்டவன் இவன், என்னை நேசிக்கிறவன் என்பதை அவர் கண்டார். நேச பிரமாணத்திற்கு அவரோடு உடன்படிக்கை பண்ணினவன் என்பதை அவர் கண்டார். அன்று யோனத்தானும் தாவீதும் அந்த யோனத்தானோடு தாவீது சென்ற அந்த உடன்படிக்கை இருக்கிறது. அவன் சொன்னானே பாருங்கள். யோனத்தான் சொன்னான், தாவீது, என் அப்பா உன்னை கொல்ல பார்க்கிறார், நான் உன்னை செய்கிறேன் கேள். என்னுடைய வில்லையும் என் அம்பையும் இதோ உனக்கு முன்னால் வைத்து விட்டேன். ஐ வில் நாட் டச் இட் ஃபார் யூ. உனக்கென்று இதை பிரயோகிக்க ஒரு காலம் மாட்டேன் என்று அவர் சொன்னாரே. அது உடன்படிக்கை அன்பு. அதை அவன் பாடலாய் அவன் பாடினான். உடன்படிக்கை அன்பு செய்ததற்கு வேண்டுமே. ஐ வில் நாட் டூ ஹார்ம். என்னுடைய சகோதரர்களுக்கு, தேவனுக்கு, தேவனுடைய மக்களுக்கு, அல்லது தேவனுடைய சபைக்கு, என்னுடைய வீட்டாருக்கு, என்னுடைய உறவினருக்கு ஒருவருக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன் என்று செய்கின்ற உடன்படிக்கை அன்பை வைத்திருந்திருக்க வேண்டுமே ஒரு மனுஷன். அதற்காக அவன் பிரயாசப்பட வேண்டுமே. அல்லேலூயா. அது போன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழாவிட்டாலும் டு ஹேவ் த டிசையர், இந்த விருப்பம் இருக்கிறதா? இஸ் இட் த ஒண்டர்ஃபுல் லைஃப்? இப்படி ஆச்சரியமான வாழ்க்கை இருக்கிறதா? ஐயோ எனக்கு வேண்டுமே என்று கதறின கதறல் எல்லாம் அந்த நாட்கள் 50 வருடத்திற்கு முன்பாக அந்த கதறல் 1, 2, 3, 4 ஏராளமான சத்தங்களை கேட்டு கேட்டு கதறி 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 நீதிமேல் பசிதாகவும் கொண்டவன் பாக்கியவான் என்ற வார்த்தை நிறைவேன்படி திருப்தி அடைவான். அந்த திருப்தியை தந்தாரே, அது உங்களுக்கு செய்திருக்க மாட்டாராம்? ஏன் அந்த கதறல் இல்லை? உங்களுக்காகவே கதறலை வைத்து வாழுவதா? உங்களுடைய ஜெபத்திலெல்லாம் உங்களுக்கு குறித்தே கதறல் தானா? ஏன் மற்றவர்களுக்காக நீ ஜெபித்திருந்திருக்கக்கூடாது? ஜெப வாழ்க்கை என்பதையே அனைவர் இழந்து விட்டார்கள். தன்னுடைய மகனுக்காக ஜெபிப்பதில்லை, தன்னுடைய மனைவிக்காக ஜெபிப்பதில்லை, தன்னுடைய கணவனுக்காக ஜெபிப்பதில்லை, தன்னுடைய நோயுற்ற ஒரு
தன் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்காக அவர் ஜெபிப்பது இல்லை. தேவன் காட்டுகின்ற சபையில் மக்களுக்காக ஜெபிப்பதில்லை. ஆஸ்க்கு நான் கேட்கிறேன், வியந்து போய் கேட்கிறேன், நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கின்ற பழக்கம் உண்டோ? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணேன் என்று சொல்கிற தெசலோனிக்கருடைய அந்த கட்டளை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்டோ? இன்றைக்காவது ஜெபித்திருக்கிறீர்களா? எப்படி பார்த்தாலும் என்னையே பார்த்து கொண்டு எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் சொல்லிடுற நரகம் அல்லவா? நரகத்தில் போகிறவன் தான் எப்பொழுதுமே தன்னையே அவன் பார்த்து கொண்டே இருப்பான். அதுவா வாழ வேண்டும்? ஒருவரொரு நேசிக்கின்ற நேசம் கொண்டதெல்லாம் பரலோகமையா? ஜெபம் என்பதை அநேகர் விட்டதில் முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுவதில்லை. மனைவி தன்னுடைய கணவன் மீது ஆக்ரோஷம் கொண்டு வந்தால் ஆக்ரோஷத்தோடையே அவள் படுத்திருப்பாள். காலை எழுந்துக்கும் பொழுது ஆக்ரோஷத்தோடைய அவள் எழுவாள். வாட் இஸ் திஸ் யூஸ்லெஸ் கிறிஸ்டியன் லைஃப்? அல்லது அந்த மனைவியை வெறுக்கிறவன் அவன் மனைவி ஒரு சண்டை போட்டு விட்டு அந்த ஆக்ரோஷத்தோடைய மனையில் வைத்து ஆக்ரோஷத்தோடைய அவனை சிந்தைகளை சிந்தித்து காலை எழுந்த முழுவதும் ஆக்ரோஷத்தோடைய அவன் எழுவான். ஒருவர் அன்புறவுகள் என்று சொல்கின்ற அந்த அற்புதத்தை இழப்பது சரிதானா? நாம் கடனாளிகள். தேவனால் அன்பூறப்பட்டவன். நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள், நான் தேவனால் அன்பூறப்பட்டவன். ஐ லவ் காட். நான் தேவனை நேசிக்கிறேன். சும்மாவது சொல்லி பாருங்களேன், நான் தேவனை அன்பு கூறுகிறவன், அவரை அன்பு கூறுகிறவன், தேவனால் அன்பு கூறப்பட்டவன், அவரை அன்பு கூறுகிறவன். ஆகவே ஒரு கட்டளையை பெற்றிருக்கிறேன். என்ன கட்டளை என்றால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால், அன்பின் பிரமாணம் பூர்ணமடைய வேண்டுமென்றால் என்று அதை அவர் அங்கே அவரை குறிப்பிட்டு அதை சொல்லுவார். என்ன பூரணம்? அந்த 12ஆம் வசனம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் என்ற கட்டளையை செய்தோம் என்றால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அந்த 12ஆம் வசனத்தினுடைய கடைசி என்ன சொல்லுது? அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இட் எண்ட்ஸ் லைக் தட். தேவ அன்பு உங்கள் மீது காட்டின அந்த அன்பை எல்லாம் ட்ராவல் பண்ணி வர வேண்டும். அங்கே இருந்து உங்களை நேசிக்கிறார். முன்பு என்னை அன்பு கூர்ந்தான், இப்பொழுது நானும் அவரை அன்பு கூறுகிறேன். யூ லவ் ஹிம். தேர் இஸ் எ குட் லைஃப் தேர். அற்புதமான ஒரு வாழ்க்கை இங்கே பூமியில் அதை வைத்து நீங்கள் வாழ்கிறீர்கள். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அவர் சகலமும் நன்மைக்கு எதாவது கிரியை செய்கிறார் என்றெல்லாம் வருகின்ற அற்புதங்கள் எல்லாம் கண்டு கண்டு ருசித்து கட்டளையை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒருவர் நேசிக்கின்ற நேசம் இருக்கிறது. அங்கே நீங்கள் வரும்பொழுது தான் அவருடைய அன்பும் நமக்கு பூர்ணப்படும். அந்த ட்ராவல், உங்கள் அன்பு கூர்ந்த அந்த ட்ராவல் ஆரம்பித்ததே, அந்த பயணம் எனக்குள் வந்து பூர்ணப்பட வேண்டும் ஐயா. உங்களுக்குள் பூர்ணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? உங்களுக்கு பூர்ணப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கையில் தான் நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்களா? அப்படி அவர் வந்து கொண்டு இருக்கிறாரா? அந்த அன்பு ட்ராவல் உங்களை நோக்கி வந்து பூர்ணத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறதா? அவர் விசுவாசத்தை ஆரம்பித்தார் என்றால் விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர் தானே. அன்பை உங்களுக்கு ஆரம்பித்தவர் நான் அன்பு கூர்ந்ததல்ல, அவர் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் ஆரம்பித்தவர் அவர் தானே. அந்த ட்ராவல் பூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னார். லவ் ஒன்றுனது ஒரு நேசிங்கள் என்று சொல்வதெல்லாம் இஸ் அ கட்டளை. கற்பனையாக கொடுத்திருக்கிறார், கட்டளையாக கொடுத்திருக்கிறார். தன் சீசர்களுக்கு பற்றி அவருக்கு தெரியும். சீசர்கள் இயேசுவை நேசித்தார்கள், இயேசு அவர்களை நேசித்தார். அவள் ஒரே ஒரு கட்டளை தான் மீதியாக இருந்தது என்று சொன்னார். ஒரே ஒரு கட்டளை உங்களுக்கு தருகிறேன் என்று யோவான் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லவில்லையா? ஐ கிவ் யூ ஒன்லி ஒன் கமாண்ட்மெண்ட் ஃபார் யூ. உங்களுக்கு தான் ஒரே கட்டளை. மற்றவனுக்கு எல்லாம் தேவன் தன்னை அன்பு கூர்ந்தார் என்பதே சிலருக்கு நம்பிக்கை இருப்பதில்லை. அதை பார்க்கிறாள், இதை பார்க்கிறாள், தேவன் நம்மை அன்பு கூறவில்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். மாத்தாளை போல் மரியாதைத்தான் அன்பு கூறுவார் போலருக்கு நம்மை விட்டு விட்டார் என்று கலங்கி போயிருப்பார்கள். தெய்வ அன்பை அவர் அறிவதில்லை. தேவன் என் அன்பாக இருக்கிறார் என்பதை அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். அதை குறித்து கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று கூட எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அன்பு கூர்ந்ததால் அல்ல, அவர் உங்களை அன்பு கூர்ந்ததினாலே என்று எழுதியிருக்கிறதே எல்லாம் மறந்து போனதா? நீங்கள் தேவனுக்கு விரோதிகளாக இருக்கும் பொழுதே உங்களை அன்பு கூர்ந்தார் என்பதை மறந்து போவதா? நாம் பாவியிலாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார் என்று எழுதியிருக்கிறதே அதையெல்லாம் நீங்கள் மறந்து போவதா? எனக்கு பட்சபாதம் உள்ளவர் என்று எண்ணிக்கொண்டிருப்பது உங்களுடைய சோம்பேறித்தனத்திற்கும் உங்களுடைய பின்வாங்குதலுக்கும் அதைத்தானே மனதில் வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பட்சபாதம் காட்டினார் என்பதை, தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதில் கூட அநேகர் பூர்ணமாய் நின்றதில்லையே, அன்பு ட்ராவல் பண்ணவில்லையே. என்பது எப்படி நீங்கள் அவரை அன்பு கூற முடியும்? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும், உபத்திரமோ வியாகுலமோ வறுமையோ நாசமோசமோ பட்டயமோ நிகழ்காலமோ வருங்காலம் வேறு எதுவும் தேவனை நான் அன்பு கூறுவதிலிருந்து என்னை பிரிக்க விட்டாது என்று சொல்ல உங்களால் எப்படி முடியும்? சும்மா சொல்லிக் கொள்வீர்கள்.
பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடுநோவு மிகுந்தாலும் மட்டிலா வறுமை பட்டாலும். சாதாரணமாக என்ன படித்திருப்பீர்கள்? இப்பொழுது விளக்கம் தெரிந்த உடனே ஐயோ நம்மளை இப்பொழுது அன்பு கூறவில்லையே, இப்போ பாட்டு இப்போ எப்படி படிக்க முடியும் என்பதுதான் இப்பொழுது மௌனமாக இருக்கிறீர்கள். சொல்லி சும்மா அறிக்கை செய்து பாடுங்களேன். பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடுநோவு மிகுந்தாலும் மட்டிலா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. பாட வேண்டாமா? சூழ்நிலையிலே பாடியிருந்திருக்க வேண்டாமா? ஒன்றா இரண்டா நான் இரவு நேரத்தில் நான் திடீரென்று முழித்து கொண்டு அல்லது சில காரியத்திற்கான இந்த பாட்டை எத்தனை பேர் பாடியிருக்கிறேன். என் மனைவி பக்கத்தில் வந்து அட ராத்திரி ஆயிடுச்சு இப்படி படித்து கொண்டிருக்கீங்க, கொஞ்சம் சும்மா இருங்கள், பாடாதீர்கள் என்று சொல்வார்கள். கொஞ்சம் மெல்ல படித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மெல்ல நான் படிப்பது உண்டு. எத்தனை முறை படித்திருக்கிறேன் என் மனைவிடத்தில் கேளுங்கள். என்ன நீங்கள் சோகமாக இருக்கிறது, ரொம்ப சோகமாக படிக்கிறது போல் இருக்கிறது. இருக்கட்டுமே, என் சோகத்தில் தான் நான் படிக்கிறேன், என் சோகத்திலே அவரையே நான் நாட வேண்டும் என்று தானே படிக்கிறேன் என்று மனைவிடத்தில் எத்தனையோ வருடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் தெய்வன்பை விளங்கி கொண்டு அவர்களும் இப்பொழுது துன்பத்திலே அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு பழகி வருகிறார்கள். தட்ஸ் குட். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனின் அன்பு கூறுகிறான் என்பதை கூட சந்தேகிக்கின்ற மக்களை வைத்து என்ன செய்வது? நான் அன்பு கூறவில்லை, அவர் என்னை அன்பு கூர்ந்தார் என்ற அந்த பங்கை, பாவியா என்னை நேசித்தார் என்பதை ஏன் இழந்தீர்கள்? ஒரே பிரான குமாரனை தந்தரளி நான் கெட்டு போயிருப்பேன், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தரளி என்னை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டாமா? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் என்று சிலுவிலே கை உயர்த்தின அவருக்கு நீங்கள் மாத்திரம் உண்மை நான் இவ்வளோதான் அன்பு கூறுவேன் என்று சொல்லிக்கொள்வதா? எனக்கு நீ இது செய்தாலும் அன்பு கூறுவேன், எனக்கு ரொட்டி கிடைத்தாலும் அன்பு கூறுவேன், எனக்கு வேண்டியதை கொடுத்தாலும் அன்பு கூறுவேன் என்று சொல்லிக்கொள்கின்ற ஒரு அன்பா? இது ஒரு கிறிஸ்தவமா? இவன் ஒரு கிறிஸ்தவனா? இவன் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடுமா? அப்படி விசாலமாய் அன்பு கூர்ந்தவர்களுக்குத்தான் அந்த கட்டளை. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அது என்ன கட்டளை? அந்த ரோமர்கள் அந்த நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற ஒரு கட்டளை. என்ன வாசித்தோம்? ஒருவரில் ஒருவர் 8ஆம் வசனம், அன்பு கூறுகிற கடன், அந்த கடனை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ஏன் கடன் என்றால் அது என்னுடையதல்ல, வேறொருடைய பணம். ஆகவே அந்த கடனை செலுத்தினேன் என்பதை போலவே அன்பு எனக்குரியதல்ல, அன்பு தேவனுக்குரியது. அந்த அன்பு ட்ராவல் பண்ணி எனக்குள் வந்துவிட்டது. எனக்கு இப்பொழுது கடனாய் இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், வேறொன்றுக்கும் கடன் அல்ல. பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொல்கின்ற கடனே இல்லாமல் வேறொரு கடன் இல்லை என்று வாழ வேண்டுமே. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை சபை பெற்றுவிட்டது என்று சொன்னால் இதில் க்ரோ இன் காட்லினஸ், தேவ பக்தியிலே வளருவார்கள். செல்வம் கொளித்ததை போல் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்தையே திறந்து அவர் சொல்லி முடியாதவர் அவருடைய பொறுமையும் அவருடைய தயவையும் அவருடைய கிருபையும் அள்ளி கொடுத்து விடுவார். முதலாவது நியாயப்பிரமாணத்தை அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும் என்று சொல்லிற இச்சையோடு பார்ப்பதை, வேறொருத்தருடைய மகளை வேறொருத்தருடைய மனைவியை நிறுத்தி விடுவார்கள். அன்பின் பிரமாணத்தில் ஐயோ அது அவர்களுக்கு தீங்கு செய்வதல்லவா என்பதை அவன் அறிந்திருப்பான். அப்படியெல்லாம் அந்த அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13 சொல்லியிருக்கிறது. அன்பு என்று சொல்வது தீங்கு செய்யான், சினமடையான், அவன் பொல்லாப்பு செய்யான் என்று இருக்கிற முதல் பகுதி வந்த பிறகுதான் அடுத்த பகுதியாகி அன்பு நீடிய சாந்தமும் நீடிய தயவும் உள்ளது. அன்பிற்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது என்று சொல்கிற பியூட்டிஃபுல் லைஃபை அவன் பெற்றுக்கொள்வான். அவர் என்னை அன்பு கூர்ந்ததை போல நான் அவரை அன்பு கூர்ந்தானா அல்ல, அவர் என் அன்பு கூறியார்களோ அன்பு கொள்ளவில்லையோ நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கின்ற அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதென்று இருப்பது தான் பேயிங் த டெட். அவர் நான் கடன் செலுத்துவது. நான் ஏராளம் வைத்திருக்கிறேன்,
300 கோடி வைத்திருக்கிறேன். சுற்றி வருகின்ற அத்தனை பேரும் 10 ரூபாய் கடன், 20 ரூபாய் கடன் என்று வருவதெல்லாம் நான் பலமுறை நான் சொல்வது, ஆண்டவரே எனக்கு பார்ப்பதற்கு பெரிது போல் தோன்றியது, எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கும் பொழுது, இட் இஸ் சம்திங் லைக் எ ஃபியூ ருபி, 5 ரூபாயை போல் என்று ஆண்டவர் உணர்த்துவதை போல் நான் கண்டவுடன், ஆண்டவரே இந்த 5 ரூபாய்க்கு போய் இவ்வளோ சஞ்சலம் அடைந்து விட்டேனே, ஐ ஃபர்கிவ் தேன், அதை மறந்து விட்டேன், அவள் மேல் நான் பொறுமையாக இருக்கேன், எனக்கு கிருபை தாரும் என்று நான் கேட்டிருக்கிறேன். நீ மன்னித்ததைப் போல நான் அவன் மன்னிக்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் கடன் பெற்றிருக்கிறேன், உங்களுடைய அன்பை நான் வாங்கியிருக்கிறேன், அதை ரீபே பண்ணுவது, அதை திருப்பி செலுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதைத்தான் அந்த சங்கீத புத்தகத்திலே அவர் சொல்லுவார். சங்கீத புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 21ஆம் வசனம், துன்மார்க்கன் 21ஆம் வசனம் 37, 21, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். நீங்கள் கடன் பட்டு இல்லை, ஏன் செலுத்தவில்லை? ஏன் பிறருக்கு அன்பு காட்டவில்லை? உங்களை மன்னித்தாரே, ஏன் பிறரை மன்னிக்கவில்லை? ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள். பகை வளர்ப்பதற்கென்றே சில சபையார் கூட இருக்கிறார்கள். யாரோ ஒருவரை வைத்து பகையவே சொல்லி வைத்து அவரோடு பேசக்கூடாது, இவரோட பேசக்கூடாது, இவரோடு சண்டை போட்டு கொள்ள வேண்டும், அவர் வந்தால் ஸ்தோத்திரம் கூட சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்ற பகை. இதுவோ ஒரு கிறிஸ்துவனுடைய அன்பின் நிறைந்த ஒரு சபையாக இருந்திருக்க முடியும்? துன்மார்க்கன் அவன் தெய்வத்திலிருந்து வாங்கின கடனை செலுத்த மாட்டான், அன்பு செலுத்த மாட்டான். எந்த மனுஷனை பார்த்தாலும் அவனை அன்பு கூற முடியாது என்று சொல்வது கிறிஸ்தவமா? அது எப்படி முடியும்? எனக்காக ஜீவனை எனக்கு தந்தவர், அவர் என்னை அன்பு நான் அவரை அன்பு கூர்ந்தான் அல்ல, அவர் என்னை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லிக்கொண்டவன் யாரை பார்த்து இவரிடத்தில் பேசக்கூடாது, அவரிடத்தில் பேசக்கூடாது, அந்த இடத்திற்கு போகக்கூடாது, சொந்த மகனாக இருந்தாலும் கூட அந்த வீட்டிற்கு போகக்கூடாது என்று சொன்னவர்களை நான் கேட்டிருக்கிறேன். சொந்த மகளாக இருந்தாலும் அவரை பயத்து விடுங்கள் என்று சொல்கிற பெற்றோர்களை பயக்க சொல்லிக் கொடுக்கின்றவர்களை நான் கேட்டிருக்கிறேன். இட்ஸ் வெரி சேட். வருத்தம் இல்லையா? உலகமெங்கும் கூட பரப்பி இன்னாரை இவர் நேசிக்கக்கூடாது என்று சொல்கின்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனை குடும்பங்களை பிரித்த ஊழியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னமும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். குடும்பத்தில் பிரிவினை, பல்வேறு பிரிவினைகளை ஏற்படுத்துவது. சேர்க்கிறவன் என்னோடு இருக்கிறான், பிரிக்கிறவன் எனக்கு விரோதி என்று ஒரு சொன்னாரே, அவன் எனக்கு விரோதி என்று சொன்னதெல்லாம் சாத்தானுக்கு இணையாக அவர் சொன்னார். சாத்தான் ஒருவன் தான் அவனுக்கு விரோதி. சிறியின் வித்து உனக்கு விரோதம் செய்யும் என்று சொன்னதெல்லாம் ஒரு விரோதி. அதற்கு இணையாக அவர் சொல்லி வைத்து விட்டார். பிரிவினைக்குரிய பகுதியிலே அவர் அன்பிற்கு விரோதமான, அன்பின் பிரமாணத்துக்கு விரோதமாக செய்கின்றது கிரியைகளை எனக்கு விரோதி என்று அவர் சொன்னாரே, அது கூட அவர்களுக்கு புரியவில்லையா? தெய்வத்தின் அன்பையே அவர் சிதைத்து விட்டு போகிற யாரோ ஒரு மனுஷன் வந்து விட்டாலும் விட்டு கொடுப்பதா? விட்டு கொடுத்து விட்டு சிதைத்து விடும், நான் அன்பை இழக்கிறேன் என்று சொல்லிக்கொள்வதா? ஸ்டாண்ட் ஃபார் காட். தேவனுக்கு அவன் நிலைநிறுத்திற்கு வேண்டாமா? துன்மார்க்கன் அவன் தான் வாங்கின கடனை திரும்ப செலுத்தான். அவனுக்கு பேர் துன்மார்க்கன். தான் பெற்ற அன்பை அவன் கொடுக்க மாட்டான். பிறரையும் பார்த்து கொடுக்காது என்று கூட சொல்லுவான், நீயும் கொடுக்காது என்று கூட அவன் சொல்லுவான். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போனான். நீதிமானோ அல்லேலூயா. அந்த நீதிமானத்திற்கு காரணம் என்னவென்றால், அவன் கடன் கொடுத்தான் என்பதற்கு அல்ல, இறங்கி கொடுக்கிறான். கம்பேஷன், அவன் மனதுருக்கம் கொண்டிருக்கிறான். தென் ஹி கிவ்ஸ், அந்த மனதுருக்கத்தை தான் கொடுக்கிறான். பொறுமையாக இருக்கிறான், பொறுமையை தான் அவன் கொடுக்கிறான். எதை அவன் கொடுத்தான்? பணத்தை அவன் கொடுக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கிற எல்லா அற்புதங்களிலும் சொல்லப்பட்ட முதல் வசனம் என்னவென்றால், ஹி ஹேட் கம்பேஷன் ஃபார் த பீப்புள். ஜனங்கள் மீது மனதுருக்கம் கொண்டார். டோன்ட் யூ ஹேவ் த கம்பேஷன் ஃபார் எவ்ரிபடி? எல்லோரும் மீதும் மனதுருக்கம் கொள்ள முடியுமா? எஸ், நிச்சயமாக கொள்ள வேண்டும். பின்னும் அதை அவர் என்ன சொல்வார்? அந்த தொடர்ந்து வருகிற 23ஆம் வசனத்திலே, நல்ல மனுஷன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. எது நல்ல மனுஷன்? கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த நீதிமான், அவனுக்கு பெயர் நல்ல மனுஷன் என்று பெயர். அவன் ஒரு நடை நடக்கிறான், அது அன்பின் நடை. ஆகவே அவனுடைய வழியின் மேல், அன்பின் வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் கடைசியிலே சொல்லிவிட்டு தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் தொடங்கும். அங்கே என்ன ஒரு சொல்லுவார்? மேன்மையான வழியை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொன்னாரே. தேட்ஸ் அ வே ஆஃப் லவ். அன்பின் வழியிலே நடக்கிற ஒரு மனுஷன். ஆகவே நல்ல மனுஷனுடைய நடைகள்
அவருடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். ஹல்லேலூயா. அன்பிலே தாழ்ச்சி அடைந்தாலும் உடனே அவன் திருந்துவான். அவனை கைதூக்கி வைத்து தாங்கி விடுவார். எஸ், ஐ டீச் யூ லவ், உனக்கு அன்பை நான் போதிக்கிறேன் என்று அவர் கற்றுக் கொடுப்பார். ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்களே, நீங்கள் படித்தீர்களாம். அற்புதமான ஒரு புத்தகம். எத்தனையோ ஆண்டு 40-35 வருடங்களுக்கு முன்பு நான் பரலோக பொக்கிஷங்களை நான் போட்ட அந்த புத்தகத்தினுடைய அந்த சாரங்கள், ஒளிந்து போகாத கல்வாரி அன்பு, ஒளிந்து ஒரு நாளும் போவதில்லை. அங்கே என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மையார் இருந்த அந்த இடத்துல உள்ள மக்கள், அந்த மக்கள் நன்மை செய்த மக்கள். அவர்கள் விரோதம் செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் தான் அழுதார்கள். அவள் விரோதம் செய்கிற நேரத்தில் எனக்குள் ஏன் கசப்பு வந்தது, எனக்குள் ஏன் பொறாமை வந்தது, எனக்குள் ஏன் இப்படி தீங்கு வந்தது, எனக்குள் ஏன் இப்பொழுது சமாதானத்தை நான் இழந்தேன், நான் எதற்கு மகிழ்ச்சி இழந்திருந்திருக்க வேண்டும், ஐயோ கர்த்தாவே இப்படி இருக்கிறபடினால எனக்கு கல்வாரி அன்பு இல்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை தாங்கினார். அவளை இல்லை என்று சொல்லுகின்ற நேரம் வரும்பொழுது தாங்குகிறாரே. நீ இல்லை என்று சொன்னது உண்டோ? நீங்கள் துயரப்படும் பொழுது பாக்கியமான என்று எழுதியிருக்கிறதே, துயரமடைந்தது உண்டோ? அவர்களுக்கு ஆறுதல் தருவான் என்று எழுதியிருக்கிற நீங்கள் ஆறுதல் பெற்றது உண்டோ? கவலைப்படாதே, ஐ வில் கிவ் யூ. அடுத்த கட்டத்தில் வரும்பொழுது இசோத டிவைன் லவ், திவ்ய அன்பை காட்டும் என்று அவர் சொன்னாரா? அத்தனையும் மற்றவர்கள் செய்ததான். மேடம் குயான எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் அத்தனையும் மற்றவர்கள் செய்தான். இவர்கள் செய்ததெல்லாம் ஹவு கேன் ஐ லவ் தம், இன்னும் அதிகமாக எவ்வளோ நேசிக்கலாம், ஹவு கேன் ஐ சேஞ்ச், ஏன் இப்படி எனக்கு உள்ளே ஒரு நடுச்சுவர் வந்ததை போல் வந்துவிட்டது, ஏன் ஒரு பகை மூண்டதை போல் உள்ளே கொதித்து கொண்டு வருகிறது, ஐ எம் சாரி என்று சொன்ன மேடம் குயான். ஹல்லேலூயா. அற்புதமான இந்த 2 புத்தகங்களையும் கையில் வைத்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் படித்தீர்கள் என்று கையை தூக்க சொன்னால் எனக்கே கஷ்டமாக தோன்றிவிடும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் கண்ணிருந்தும் சொறியை போன கண் சொறியின குருடலாக இறார்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த புத்தகத்தை தயவுசெய்து படித்து பாருங்கள். அதிக பிரயாசத்திலையும் அதிக பாரத்திலையும் வாழ்ந்த ஜனத்தினுடைய ஒரு வாழ்ந்து அதிலே பழகி போன அந்த பாதையிலே சென்ற ஒரு மனுஷன் அதை படைத்த ஒரு புத்தகம் என்று பாருங்கள். தமிழில் இல்லாத ஒரு புத்தகம், படியுங்கள். ஹல்லேலூயா. நல்ல மனுஷன். அவனுடைய பாதையிலே கொஞ்சம் தடுக்கி விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டான். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதங் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஒரு முறையாக 2 முறையாக கண்களை ஏறெடுத்தேன். ஒத்தாசை வருமென்று அவரை பார்க்கும் நேரத்தில் எல்லாம் இந்த வசனம் சொல்லி, அவன் விழுந்தான் தள்ளுண்டு போக மாட்டான், கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த பாதை நடக்கலாமா என்று கேட்டபொழுது பேதுருவை பார்த்து நட என்று அவர் சொன்னார். கடலிலே நடந்து விட்டான். பின்பு அவன் தள்ளுண்டு போனான். விட்டு விட்டாரா? கெட்டு அமிழ்ந்து போ என்று அவர் சொன்னாரா? அவனை கைதூக்கி எடுத்தார். ஒரு புத்திமதியும் சொல்லவில்லை. அப்படியே அவனை தூக்கி எடுத்து 2 பேரும் சேர்ந்து நடந்து வந்து எங்கே போய் சேர்ந்தார்கள்? படகுலே போய் சேர்ந்தார்கள். அடுத்த வருஷம் என்ன தெரியுமா? படகு அக்கறை போய் சேர்ந்தது. உங்களுடைய வாழ்க்கை என்னை அன்பின் படகு அக்கறை போய் சேர வேண்டாமா? அன்பிற்கு முறிவு ஏற்படுவதற்கு சரிதானா? இந்த உலகத்தான் சொல்லுவான் கடன் அன்பை முறிக்கும் என்று சொல்லுவான். நமக்கு அன்பே கடனாக இருக்கிறது. அவன் என்னத்தையோ அவன் சொல்லிக்கொண்டு உலகத்திற்கு வாழிக்கணும் அப்படித்தானே அவன் சொல்லுவான். நாம் அப்படியே நான் வாழ வேண்டும். உலகத்தினுடைய பழமொழிகளெல்லாம் நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டதே இல்லை. சாலமோனோட பெரியவர் என்று இருக்கும் பொழுது நான் திருக்குறளை பெரிதாக நான் எண்ணுவதில்லை, நன்னூலை பெரிதாக எண்ணுவதில்லை. அதைவிட பெரியவர் அவருடைய வார்த்தையை கேட்பதுதான் சரி என்று எண்ணுவேன். உலகத்தினுடைய பழமொழியாக வைத்து வாழ்வது, உலகத்து பழமொழி இப்படி சொல்லியிருக்கிறேன் என்று நான் சொல்ல வேண்டும். இது யூஸ்லெஸ் பழமொழி. கடனை வந்ததாம் அது அன்பை முறிக்குமா? நமக்கு கடனை வைத்து அன்பை காட்டுகிறோம். கடன் பெற்ற நான் என்று சொல்கிறோம். நான் கடன் பட்டவன், அன்பை காட்ட வேண்டும் என்று வாழ்வது தானே கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பின் பாதையை விட்டு விலகாதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும். அவன் யாரவன்? நல்லவன். அவன் யாரவன்? நல்லவன். அவன் நல்லவனாக இருக்கிறான். நல்லவனுடைய நடைகளாக இருக்க வேண்டும். நல்லவனுடைய பாதையிலே அவன் தடுக்கி விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் அவனை
தாங்குவார். நாம் யாவரும் தலைவன் இங்கே ஜெபம் செய்வோம். பரலோகமே, இந்த வேளையிலும் நீ பேசின அனைத்து வார்த்தைகளுக்கு நன்றி. கேட்ட எல்லோரும் இந்த உத்தமமான பாதையில் நடந்தவர் உதவி செய்கிறாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சுருக்கமாக மற்ற சகோதரர்கள் பேசுவார்கள். தேவன் பேசின ஒரு ஜீவனோட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் மனம் திரும்பின காலங்களில், மனம் திரும்பின ஆரம்பத்தில் இருந்தே எனக்குள்ளார டீஃபால்ட்டாக எனக்குள்ளார விழுந்த கடன் போல தான் நான் அதை யோசித்தேன், அன்புங்கிறது. ஏன்னா அதுக்கப்புறத்துலேருந்து, ஏன்னா அவ்வளவாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த அன்பும், அவர் என்னை மன்னித்த அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நான் ருசிக்கும்போது யார் இடத்துலையுமே என்னால் அன்பு கூற முடியாது என்று சொல்லவே முடியாத ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறேன். இன்னும் அப்படி தான் இருக்கிறேன், இனிமேலும் அப்படி தான் இருப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட மன்னிப்பை நான் தேவனிடத்துலேருந்து நான் பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அன்புன்றதே ஒரு 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 பாதையாக தான் நான் பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நான் அனுபவித்து வாழ்கிற ஒரு காரியம் அன்புன்றது. நீங்கள் நம்ம கேட்ட மாதிரி சங்கீதம் 37 படித்தது, நான் கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்றது தான். நான் ரொம்பவுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் கவனித்தது, நான் அன்பு கூறணுன்ற பாதையை விட்டு நான் என்றைக்குமே விலகவே மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தில் தான் இருக்கிறேன். முடிவு பரிந்து அப்படி தான் இருப்பேன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அன்பு கூற மாட்டேன் என்பதற்கும் என்னால் அன்பு கூற முடியவில்லை என்பதற்கும் வித்தியாசத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் கவனித்தது உண்டு. இந்த சூழ்நிலையில் அன்பு கூறுவேன் என்று நான் செல்லும் பொழுது, இந்த சூழ்நிலையில் என்னுடைய மாம்சத்திற்கு நான் இடம் கொடுத்து தவறிட்டேனே ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இப்படி பேசியிருக்கக்கூடாதே, இங்கே ஞானம் இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துலையுமே கற்றுக்கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற யாருமே பின்வாங்கி போகிறது கிடையாது. முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தான் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நடத்தியிருக்கிறார் என்ற அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய உண்மையும் நான் இங்கே உயர்த்த விரும்புகிறேன். ஏன்னா அவர் நம்ம தவறுனாலும் அவர் நம்மை தாங்குகிற தேவன் சொல்லி இந்த சங்கீதம் 37 படித்தோம். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இன்னாரை என்னால் நேசிக்கவே முடியாது என்று ஒரு நபரை கூட நான் ஒதுக்கி வைக்க என் மனதுக்கு தெரிந்தளவுக்கு அப்படி யாரையுமே நான் இது வரைக்கும் ஒதுக்கி வச்சதே கிடையாது, ஆண்டவரை அறிந்த பிறகு. ஆனால் என்னால் நேசிக்க முடியலையே என்று எத்தனையோ முறை ஆண்டவர் சமூகத்தில் நான் போய் மன்றாடினது உண்டு. இந்த இடத்துல எனக்கு அன்பு வேணும் ஆண்டவரே, நீங்கள் எரியத்தில் அன்பை கொடுக்காத பட்சத்தில், உம்முடைய அன்பை நான் சரியாக பார்க்காத பட்சத்தில் என்னை நேசிக்க முடியாது என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடின ஒரு வாழ்க்கைக்கு தான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த பாதையில் தெரியும் எனக்கே. நான் ஒரு சில பாடல் என்று கூட இல்லாட்டாலும் ஒரு வரிகளை நான் எழுதி வைத்திருந்தேன். அதாவது அன்பு, நான் அந்த வசனம் திருப்பி கிடைக்கும் என்று கொடுப்பது மேன்மை அல்லன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வசனம்லாம் உண்மையிலே எனக்கு இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அது கடன் திருப்பி கிடைக்கும்னு சொல்லி ஒருத்தவன்ட்ட நீ கடன் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டிருக்கிறத நான் அன்புக்கு எடுத்து வைத்து நான் நிதானித்து பார்த்தேன். என் வாழ்க்கையில் திருப்பி கிடைக்கும்னு நினச்சி நான் ஒருத்தருக்கு நான் ஏன் எப்படி அன்பு செலுத்தினேன்னா அது அன்பே கிடையாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படி எழுதி வச்சுக்கிட்டேன். திருப்பி கிடைக்கும் என்று எண்ணி கொடுப்பதில் அல்ல, எதிர்பார்ப்பு இல்லாமலே கொடுப்பது அன்பு எப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சின்ன வரியில் நான் எழுதி என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரோடு கொள்ளக்கூட உறவு நேரத்தில் அதை எழுதி வச்சேன். ஏன்னா என் வாழ்க்கையில் ஏதாவது திருப்பி கிடைக்கும்னு நினச்சி நான் பண்ணுறது அன்பே கிடையாது, எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் நான் திரும்பி செய்கிறேனே அப்படின்றது. சபையில் நான் கேட்ட சத்தியமெல்லாம் ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு. அதாவது லவ்ன்றது ஒன் வே டிராஃபிக் தான். அதே வரியில் எழுதினேன், அன்பு இது கரைபடாத அன்பு இது ஒன் வே டிராஃபிக் அன்பு அப்படின்னு சொல்லி தான் எழுதி வச்சுருந்தேன். ஏன்னா ஒன்வே தான், திரும்பி என் இடத்துல ஒன்று வரும்னு நினச்சி நான் ஒன்று செய்யவே கூடாது. எல்லா இடத்துலையுமே எனக்கு என் இடத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஊற்றணும்னு சொல்லி ஊற்றி பழகிற ஒரு வாழ்க்கையை தான். திருப்பி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அங்கே அன்பு மட்டும்தான் இருக்கணும். நான் நினச்சது நடக்கலனாலும் பரவாயில்ல, அங்கே அன்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாதை தான் இது. ஒரு சிலுவையின் பாதை தான் நிச்சயமாக. ஏன்னா ஆண்டவர் எனக்கு காண்பித்தது, உன்னிடத்தில் இருக்க விற்ற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றுன்னு சொன்னார். அப்படி தான் நான் வாழ்க்கையில் கண்டேன். ஒருவேளை என்னிடத்துல ஒரு தவறாக நடந்து கொள்ளக்கூடிய யாராவது இருந்தாலுமே கூட அவர்களை தரித்திரராக பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு உண்டா? அப்படி இருந்துச்சுன்னா உனக்கு உண்டானவற்றை, உன்னுடைய சுயம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய இந்த பூமிக்குரிய ஜீவனெல்லாம் இழந்துரு, விட்டு கொடுத்து எல்லாத்தையும் இழந்து அதை தரித்திரருக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிற அந்த அழைப்பு, இந்த அழைப்பு எல்லாருக்குமான அழைப்பு. ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை ஒரு மேன்மையான பாதை. உண்மையிலேயே அந்த சூழ்நிலையில்
நான் தனியாக செடியிலிருந்து பிரிந்து செயல்பட நான் முயற்சித்தேன்னா மாம்சத்தின்படி தான் நான் செயல்படுவேன். அப்படி செயல்படும் பொழுது அங்கே அன்புக்கு ஏற்ற கனிகளை நான் ருசிக்கவே முடியாது. அப்போ நான் ஒரு பாதையில் கொஞ்சம் கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் சுயமாக நான் செயல்பட்ட ஒரு பண்பு, நான் சுயமாக 4-5 வார்த்தைகள் கரெக்டாக பேசுகிறேன். அந்த ஒரு வார்த்தை நீங்கள் எங்கள் உள்ளத்துலேருந்து என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னீங்க, நான் பேசிட்டேன், அதனால் வந்த விளைவு நான் மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம சுத்திகரிக்கிற ஒரு ஜீவியம் நம்ம எல்லாருக்குமே பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு உணர்வில் இருக்கும் பொழுது நம்ம மலை பிரசங்கத்திலேருந்து பாக்கியவான்கள்னு சொல்கிற பாக்கியத்துக்குள்ளார போய் ஆட்டோமேட்டிக்காக நம்ம விழுந்துருவோம். ஆவியில் எளிமையுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் சாந்த குணமுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான் சொல்லி போகிறோம். அடுத்து நீதியின் மேல் பசிதாகம் அதிகமாக வருது. இந்த சூழ்நிலையில் என்னால் நீதியுள்ளவனாக நடந்து கொள்ள முடியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பாக்கியத்துக்குள்ளே போய் விழுகிறோம். அதில் இருக்கிற மேன்மையே ஆச்சரியம் என்னென்னா, நீதியின் மேல் பசிதாகம் உடையவன் பாக்கியவான் தான் இருக்கே தவிர்த்து நீயா நீதி செய்யணும் இல்லை. அங்கே என்ன இருக்குன்னா, அவன் நிரப்பப்படுவான் அப்படின்னு சொல்லி இருக்கு. நீதியின் மேல் பசிதாகம் கொள்வது என்னுடைய பங்கு, ஆனால் நிரப்பப்படுறதோ கர்த்தர் எனக்கு தரக்கூடிய பங்கு. இப்படி நான் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக இருக்கும் பொழுது தான் தெய்வ அன்பை நான் பிறருக்கு காண்பித்து வாழ முடியும். இல்லாமல் நான் தெய்வ அன்பையே ருசிக்காமல் இந்த சத்தியங்களெல்லாம் நான் கேட்டு ஷார்ட்கட்டில் உள்ளே வரலான்னு நினச்சேன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை போல தான் தோணும். இது நான் தேவனை தரிசித்து தேவனோடு கொள்ளுகிற உறவு நிமித்தம் வரும்பொழுது பிறரை நேசிக்கிறது எளிதாகவும் அவரை சார்ந்து கொள்கிற ஒரு பாதையை கற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையாகவும் தான் இருக்கிறது. அப்படி ஒரு பாதையில் தான் நான் ரோமர் லூக்கா 11 என் வாழ்க்கையில் சேலஞ்சான ஒரு வசனம். அந்த தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள்னு சொல்லுவது எல்லாமே பரிசுத்த ஆவியை கேட்கிற அந்த பங்கு. ஆண்டவரே, என் இடத்துல இல்லை, அந்த முன்பாக இருக்கும் என் நண்பன் ஒரு இடத்துல வந்திருக்கிறான், அவன்கிட்ட கொடுக்குறக்கு என்ற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட அவர் நண்பர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ இப்போ தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு, உரிமை இல்லை எனக்கு நான் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி இருந்து பெற்றுக்கொண்டு தான் அந்த இடத்த விட்டு அந்த நபர் செல்கிறார். அப்படி தான் என் வாழ்க்கையிலேயே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய பிள்ளைக்கோ உங்களுக்கு கொடுக்குறக்கு என்னிடத்தில் அன்பு இல்லை ஆண்டவரே, எனக்கு அன்பை தாங்க, நான் என்னை நியாயப்படுத்த விரும்பலை, இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறனால நான் இப்படி தான் நான் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்க விரும்பலை, ஆனால் இந்த இடத்துல நான் அன்பை கொடுக்கணும், என் இடத்துல அன்பு இல்லை ஆண்டவரே, எனக்கு அன்பை தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் உண்மையிலேயே மரம் ஏறி விரும்புகிறானான்றதை பார்க்குற ஆண்டவர் அவர் நம்மை தேடி வந்துடுவார். சகையுவை தேடி போன ஆண்டவர் நம்மை தேடி வந்துடுவார். அப்படி என்னை தேடி வந்து அவர் நல்ல பரிசுத்த ஆவியை எனக்கு அதிக நிச்சயமாக கொடுப்பார். உலக தகப்பன் நன்மையான ஈவை கொடுக்க அறிஞ்சிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியை நம்ம பரம தகப்பன் நிச்சயமாக தருவார். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் பாதையில் இன்னும் நான் பெர்ஃபெக்ஷன்லாம் அடையலை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கிறேன், எத்தனையோ காரியங்கள் நான் அடைந்த வீழ்ச்சிகள் கூட பல உண்டு. ஆனால் அந்த சங்கீதம் 37 உண்டது போல தான் நான் எத்தனையோ முறை இடறினாலும் என்னை அப்படியே விடலை ஆண்டவர். திரும்பி கை தாங்கி திரும்பி தூக்கி சோர்ந்து போகாத முன்னேறி செல் என்று செல்லக்கூடிய இந்த அன்பின் பாதையில் தான் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த பாதையில் நம்ம எல்லோரும் நடந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம் மூலமாக தான் வெளியே இருக்கிறவங்களை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை எல்லோரும் மகிமைப்படுத்த கிடவோம். ஆமேன். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது போன்ற அன்பின் ஜீவியம் என்பது அது ஒரு விடுதலை நிறைந்த ஒரு ஜீவியம். எல்லோரையும் அன்பு கூறுகிற அந்த ஒன்வே டிராஃபிக்குள்ளாக போவது என்பது தேவன் ஒரு விடுதலையான ஒரு இடத்திற்கு நேராக நடத்தி செல்கிற ஒரு பகுதி. அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நான் பூரணமாய் வாழ விரும்புகிறேன். நாம் கேட்டது போல தேவனிடத்திலே பெற்ற அந்த அன்பை பிறருக்கு கொடுப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆனால் அப்படி பிறருக்கு கொடுக்கிற அந்த பகுதியிலே குறைவு வரும்போது, யாரோ ஒரு இடத்திலே அன்புக்கு குறைவாய் செயல்படுவது போன்ற ஒரு நேரம் வரும்போது அதிலே நடப்பது என்னவென்றால், என்னிடத்திலே தேவன் காட்டுகிற அந்த தேவன் என்னிடத்திலே வருகிற அந்த பகுதியிலேயும் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த அன்பு என்ற அந்த இடத்திலேயும் ஒரு சேதம் உண்டாவதை நான் பார்த்திருக்கிறேன். அதுபோன்று நான் இந்த சூழ்நிலையிலே இப்படி இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடாது, ஒரு இடத்துல இன்னும் நான் ஒரு அன்பற்றவனாக இந்த இடத்துல இருந்து விட்டேனே, நான் மாற வேண்டுமே என்று ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது மீண்டுமாய் தேவன் ஒரு வாய்ப்பை தருவதையும் மீண்டும் அந்த இடத்திலே அவருடைய அன்பின் வழியிலே நடப்பதற்கேற்ற ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மீண்டும் தருவதையும் தேவன் காணும்படியாக உதவி செய்திருக்கிறார். எனவே அவர் அதுபோன்று அந்த அன்பின் வழியிலே நடப்பதற்கு
அவரே தாங்கி நடத்துகிற அந்த ஒரு பகுதி, அது அவருடைய உத்தமம். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நான் அந்த பகுதியிலே தவறுகிறவனாக, பிறரிடத்திலே நான் அன்பற்றவனாய் இருக்கிறேன் என்பதை குறித்து உதாசீனம் கொண்டவனாக, அதிலே தங்கியிருக்கிறவனாக இருந்தேன் என்றால், தேவன் நானும் தேவனும் என்ற இடத்திலே இருக்கிற அந்த அன்பிலேயும் சேதம் ஏற்பட்டு விடும் என்பதை உணர்ந்திருக்கிறேன். எனவே மிக கவனமாக இருந்து அன்பை நான் செலுத்துவதற்கு கடனாளியாக இருக்கிறேன் என்பதை நான் மிக சீரியஸாக எந்த சூழ்நிலையிலையும் இறங்கி, பிறரிடத்திலே ஏதோ கடமைக்கென்று இல்லாமல் இறங்கி பொறுமையாக தேவனுடைய அன்பை நான் காட்டி வாழும்போது, தேவனிடத்திலேயும் நான் அவருடைய அன்பை ருசி பார்ப்பதிலேயும் இன்னும் அதிகமாய் அவருடைய அன்பை காணுகிறவனாக மாறுவேன் என்பதை அறிந்திருக்கிறேன். இதுபோன்ற இந்த அன்பின் பாதையிலே அதிகமாய் வளர்ந்து வாழ தேவன் உதவி செய்வார்னு நான் நம்பிக்கை ஏற்கிடுகிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். இந்த அன்பு நம்ம அடிக்கடி தியானித்தது மாதிரி, நம்ம சபையில் சொன்னது மாதிரி இவ்வளோ தெளிவாக வேற எங்கேயும் கேட்டதில்லை. உலக அன்பை தெய்வ அன்பாக தான் நினச்ச அநேக இடங்களில் பேசுகிறத நான் இது பண்ணியிருக்கேன். உலக அன்புன்றது ரொம்ப மாயையான ஒன்று. தெய்வ அன்புன்றது நான் என்னோடய சொந்த வாழ்க்கையில் நான் பார்த்தது, தெய்வ அன்பை எந்த அளவுக்கு நான் ருசிக்கிறேனோ அந்த அளவுக்கு இது எவ்வளோ போலியானதுன்னு உலகத்தில் சொல்கிற, உலகத்தில் இருக்கிறதுல அன்பு கூறுறது எவ்வளோ போலியானதுன்றதை கண்டுபிடிச்சிக்க முடியும். அது என்னோடய உறவுகளில், என்னோடய விஷயங்களில் என்னை இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமாக மாற்றும். என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை, நித்தியமான ஒரு அன்பை எனக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமாக மாற்றுறத நான் அனுபவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நான் பூர்ணமாயிட்டேன்னு சொல்லலை, அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு அந்த வேல நான் இருந்துக்கிட்டு இருக்கதை நான் உணர்கிறேன். அது நம்மகிட்ட அவர் முந்தி அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்கிறது மாதிரி, தேவனே நம்மளை அன்பு கூர்ந்தார், அவரோட சொந்த குமாரனை கொடுத்தார், என்னை மீட்டெடுத்தார்னு சொல்கிறது மாதிரி, அநேக சகோதரர்கள், சாட்சியுள்ள சகோதரர்களும் நம்மளை அன்பு கூர்றத, என்ன அன்பு கூர்ந்ததை நான் பார்த்தேன். சபையில் இருக்க அநேக சகோதரர்கள், நான் வந்த ஆரம்ப நாட்களாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த சபையிலையும் சரி, ஆரம்ப நாட்களாக இருக்கட்டும், நான் கிறிஸ்தவ ஜீவம்னா என்னன்னே தெரியாத ஒரு இடத்துல இருந்ததாக இருக்கட்டும், அன்புனா என்னன்னே தெரியாமல் நான் உலகத்தில் பெரிய ஆள் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க காமிச்ச அன்பு, அவங்க காமிச்ச இறக்கம், என் நிமித்தம் சபையில் வந்த நிறைய கொஷின், நம்ம மூத்த சகோதரர்கிட்ட கேட்ட கேள்விகளெல்லாம் அவர் மற்றவங்க மூலமாக, என் மூலமாக இல்லை, மற்றவங்க என்ன இங்கே வச்சுருக்கிறதுனால கேட்ட கேள்விகள் அவர் பொறுமையாக இருந்து எனக்காக, நான் சரியாவேன்றதே தெரியாமல் எனக்காக அவர் காமிச்ச அன்பு இறக்கம். இன்னும் அநேக சகோதரர்கள் என்னை தேடி வந்தது. சபைக்கு வந்த ஆரம்ப நாட்களெல்லாம் வந்துட்டு தேவனை விட்டு பிரிகிற நிலைமையில் நான் இருக்கும்போது என்னை தேடி வந்தது. இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த ஏதுகரங்கள், தேவன் எனக்கு செலுத்தின அன்பு, அவங்க என்னை தூக்கி எடுத்தது. இதெல்லாம் நான் பெற்ற கடனாக பார்த்தா தான் நான் இதெல்லாம் எனக்கு இன்னும் கடனாக இருக்கே, இதை நான் இன்னும் திரும்ப செலுத்தணுமேன்ற ஒரு இடத்துக்கு வரணும். தேவன் காமிச்ச அன்பு அளப்பரியானது. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, மொத்த கடல். அதில் நான் இப்போ சொன்னது சகோதரர்களோட விஷயங்கள்லாம் சொன்னது ட்ராப், அது அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்படின்னும்போது அதெல்லாம் நான் திரும்ப செலுத்தணுமே, இதுக்கு கடனாக இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பாரம் இன்னும் உள்ளுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அநேக நேரங்களில் அதை நான் தேவன்கிட்ட போய், அது தேவனோட இருக்க ஐக்கியம் வந்துட்டு இந்த அன்பு செலுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த டச் இல்லை அப்படின்னு சொன்னால், அன்புனா என்னன்னே நம்ம முன்னாடி பெற்றிருப்போம், இப்போ அந்த கரண்ட்டாக எனக்கு அந்த தேவனோட இருக்க அந்த டச் இல்லைன்னா அந்த அன்பை மறந்து போயிடுவோன்றது தான் உண்மை. தேவன் செய்த அற்புதங்களும் அப்படி தான், அநேக காரியங்களும் அப்படி தான். அந்த டச் எனக்கு ரெகுலராக இல்லை, தேவனோட ஒரு ஐக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், அவர் செஞ்சதை பெரிய அற்புதமாக கூட இருக்கலாம், அதை இன்னைக்கு வேறு யாராவது ஊரில் இருக்கவங்களாம் என்னை பற்றி, எனக்கு செஞ்ச அற்புதத்தை பற்றி பேசியிருக்கலாம், நான் மறந்து போயிடுறதுக்கான அபாயமே இருக்குது. அதே மாதிரி தான் அவர் என் மேலே செலுத்தின அன்பும் அதே மாதிரி தான் ஒரு விஷயந்தான். அப்படி இப்போ அந்த தேவனோட நெருக்கத்தை வச்சுட்டு முன்னேறும்போது, தேவன்கிட்ட கேட்கும் போதெல்லாம் எனக்கு சொல்லுவார், இந்த இடத்துல அன்பு இல்லாத மாதிரி எனக்கு இருக்குது, இதை நான் எப்படி முன்னேறதுன்னு நான் கேட்கும்போது அவ்வளோ அழகாக அவர் எனக்கு எடுத்து சொல்கிறதெல்லாம் ஆச்சரியமான காரியங்களாக இருக்கும். ஒன்று மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அநேக காரியங்கள் இருக்குது, ஒன்று மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறேன். என்னோடய சொந்த வாழ்க்கையில் நம்ம சபையில் வந்தது மாதிரி, நான் பைபிளெலாம் தூக்குறதுக்கு ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி என் சொந்த மனைவி நீ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு வெளியே விரட்டி விட்ட ஆள் நான். அப்புறம் பைபிளை தூக்கினேன், நம்ம சபைக்கு வந்தேன். டைவர்ஸுன்றது தேவனுக்கு எதிரான மிகப்பெரிய பாவன்றதை ஆணித்தரமாக உள்ள பதிச்சு வச்சுட்டேன். அந்த டைவர்ஸுன்ற இடத்துக்கே நான் போகலன்றது தான் உண்மை. அதுக்கான தாட்டு கூட வரக்கூடாதுன்றதில் எதிர்த்து நின்ன ஆள் நான். அப்படி இருக்கும்போது இப்போ சமீபமாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவியை பற்றி ஒரு சின்ன வருத்தம் எனக்குள்ளே வந்துச்சு. எவ்வளோ சொன்னாலும் இது புரிஞ்சுக்க மாட்றாங்களே, இது ஒரு எனக்கு வருத்தமாக இருக்குன்ற மாதிரி ஒரு வருத்தத்துக்குள்ளே போனேன். அடுத்த நிமிஷம் நான் அலாட் ஆகி கர்த்தட்ட போனேன், ஆண்டவரே என்னோடய இருதயத்தை நீங்கள் முழுசாக அறிஞ்சிருக்கீங்க, நான் அவங்கள இதாக நினைக்கல, ஆனால் இந்த வருத்தம் என்னை கொண்டு போய் அந்த டைவர்ஸ்ன்ற இடத்துல என்றைக்காவது ஒரு நாள் நிறுத்திடுன்றதை நான் அறிஞ்சிருக்கேன். நான் முழுசாக அவங்கள அன்பு கூற எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு விட்டேன்.
ஒரு 2 நாள் கழித்து பைபிள் படிச்சு இருக்கும்போது ஒரு அழகான வார்த்தையை கொண்டு தேவன் பேசினார். நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒரு வசனம் தான். பலவீனமான பாண்டமாக இருக்கிறதுனால அவங்க கிருபாதார பாத்திரத்தில் உங்களோட சேர்ந்து அவங்க ஒரு பார்ட்னர், அதனால் அவங்கள ட்ரீட் தம் வித் ரெஸ்பெக்ட்னு சொல்லி, அது எப்பயும் படித்த வசனம் தான். அன்றைக்கி வேறு ஒரு டிரான்ஸ்லேஷனில் படித்தேன், அது அழகாக இருந்துச்சு. அந்த பலவீனமான பாத்திரம்னு போட்டிருந்த இடத்துல என்னை கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தை இருந்துச்சு. வீக்கர் தென் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. வீக்கர் தென் யுவர் செல்ஃப்னால் அது எனக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இருந்துச்சு. நானும் வீக்கர் தான், அதை அப்படி வச்சுக்கலாம். 100% அதில் நான் 50% வீக்கர்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 40% வீக்கராக இருக்காங்க. நானும் ரொம்ப மோசமாக இருந்தவன் தானே, ரொம்ப எதையும் புரிஞ்சிக்காமல் இருந்தவன் தானே. அதுலேருந்துலாம் கர்த்தர் என்னை மீட்டு கொண்டாந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கார்ல. என்னை மீட்டவர், என்னை நிறுத்தினவர் என் மனைவியையும் நிறுத்துறதுக்கு வல்லவராக இருக்கார். அப்போது அவங்க இன்றைக்கி இருக்க நிலைமையை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதோ அதெல்லாம் பெரிய முட்டாள்தனம். அவங்கள இன்னும் கொஞ்சம் அன்பு கூறணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்தோடனே அடுத்த வார்த்தை ட்ரீட் தம் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குமா பிடிச்சிக்கிட்டேன் நான். அதுலேருந்து நிறைய மாற்றத்தை நான் பார்க்குறேன் எனக்குள்ள. அதை பார்த்ததுனால அவங்களுக்குள்ளே இருக்க இன்னும் அன்பு அதை பெருகுது. அதை நான் இருக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய நேரங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு இங்கே ஒரு சின்ன தடுமாற்றம் வருது, எனக்கு போங்கன்னு, எனக்கு உதவி செய்யுன்னு நான் போகும்போது அநேக நேரங்களில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் கொண்டோ சகோதரர்களை கொண்டோ வார்த்தையின் மூலமாகவோ சபையின் மூலமாகவோ கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கார். அதனால் அவரை தேடுற அந்த டச்சு கர்த்தரோடு இருக்கும்போது எப்பயும் கீழே விடாமல் தூக்கி நிறுத்துறதுல தான் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வச்சுருக்காரு. இந்த வாழ்க்கைக்காக அவரை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதுனால, இந்த சபையில் என்னை வச்சுருக்கிறதுக்காக கர்த்தரை நான் எப்போதும் துதிக்கிறேன். இதில் தொடர்ந்து முன்னேறணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தாழ்வில் இருந்து நம்மளை தூக்கி எடுத்த தேவனை துதிங்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவார். தேவன் அவர் எல்லாமே அவர் சரியாக தான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. சபையில் தேவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்துச்சு. அது எல்லா வார்த்தையுமே அப்படியே பிரின்ஸுக்காகவே தான் வந்துச்சு. அது நான் யதார்த்தமாக வந்தோன்னா என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது ஆண்டவர். அப்போ தேவன் அவர் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி தேவனே கொடுக்குறாரு. தேவனை நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்புற கடனை இல்லாமல் வேறு கடன் என்ன செய்யாதீங்க, நீங்கள் படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சபையில் கேட்டது போல் எப்போயுமே உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் வேத வசனம் உங்களுக்கு தான் பிரதர், மற்றவங்களுக்கு பிரசவம் கிடையாது. வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லுங்கள். அப்படி தான் சபையில் நம்ம கேட்டிருக்கோம். அப்போது ஒரு வழி பாதை தான். நான் நான் சரியாக நான் செய்யாமல் நீங்கள் அன்பு கூறுங்க, நீங்கள் அன்பு கூறலை, நான் அன்பு கூறலை, அந்த இடத்துல நான் போகக்கூடாது. என் பட்சத்தில் நான் என்ன செய்யணும், நான் சரியாக இருக்கணும். நான் அன்பு கூறுற விஷயத்தில் நான் சரியில்லாமல் இருக்கும்போது நான் எப்படி மற்றவங்களுக்கு நான் நல்ல விஷயங்களை நான் காட்ட முடியும்? அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. என்னானது? அன்பானது. அன்பானது பிறனுக்கு என்ன செய்யாது? அது பொல்லாங்கு செய்யாது. காரணம், அந்த அன்பு தேவனாகவே இருக்கிறார். அந்த அன்பு கர்த்தராக இருக்கிறனால, அவர் எனக்குள்ள இருக்கிறனால சகல விதமான இச்சைகளுக்கும் சகல விதமான ஆசைகளுக்கும் இருப்பங்களுக்கும் சுயத்திற்கும் சகல விதமான காரியத்துக்கு இந்த அன்பானது என்னை தாங்குகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது கீழே நான் விழுகும்போது அந்த அன்பு என்ன செய்யுது, என்னை தாங்குது. அவன் இறங்கி என்ன செய்கிறானா, கடன் கொடுக்குறான். இது தேவனோட வார்த்தை. அப்போ நான் எந்த இடத்துல எனக்கு சுயாதீனமாக வாழ்க்கை, எனக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்கு நிறைய காரியங்களாக எனக்கு இருக்குது. அப்போ நான் ஏன் நான் இஷ்டத்துக்கு நான் வாழலாம்ல? அப்போ என்ன ஒரு கரம் என்னை தாங்கிட்டே இருக்குது. இஷ்டத்துக்கு நீ எல்லா விஷயத்துலையும் எல்லாமே உனக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுப்பா, நீ எடுத்து அதை இருக்கலாம், நீ புசிச்சுக்கலாம், அப்படிலாம் சில நேரத்தில் சொதலாம் வந்திருக்கு. ஆனால் தேவனுடைய ஒரு வெளிப்பாட்டின் கரம் பாருங்கள், அவன் கீழே விழுந்தாலும் அந்த கரை என்ன செய்யுது, தாங்குது. 37:10 நம்ம படித்து காட்டார். அவங்க கீழே விழுகும்போது அந்த தேவனுடைய கரை அப்படியே அவங்கள தாங்கி போகுது. அது என்ன துன்மார்க்கமான என்ன பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தில் தேவனே என்ன செஞ்சிட்டார், இந்த அன்பு ஆனது அவனை காப்பாது. தேவனுக்கு நன்றி. அடுத்தது அந்த 37:5 அவனுடைய சந்ததி என்ன செய்யுமா, அப்பத்துக்காக அது அலையாது. தேவன் என்ன செய்கிறாரு, அவனை நிலைச்சி நிற்க வைக்கிறார் எல்லா காரியத்துலையுமே. அநேக சூழ்நிலை எனக்கு வேலை இல்லாத நேரங்களில் நான் சர்ச்சில் நான் ஆலோசனை கேட்கும்போது பிரதர் சொல்லுவார், தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார், நீங்கள் தேவோட ராஜ்யத்தை மட்டும் நீங்கள் தேடி போய்கிட்டே இருங்க, உங்களுக்கு தேவையானது வண்டியில் அந்த கேரேஜ் பூரா பிள்ளை வந்துக்கிட்டே இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்ல, இப்போ அந்த வசனத்துக்கு அந்த பாயிண்ட்லாம் வருது. ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டினார். அப்போ நமக்கு இன்னது தேவை என்று கர்த்தர் அறிந்து நமக்கு தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்குறார். அது மட்டும் கிடையாது, நம்ம சந்ததியை கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி அந்த வசனத்தில் வந்துச்சு.
அடுத்து ஒரு காரியம் வந்து மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் வந்து 31 வசனம். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்த எல்லாவற்றையும் அறிவித்தான். இந்த வந்த சம்பவத்தை வந்து நம்ம கேட்டுட்டோம். தேவன் என்ன சொல்கிறாரு, நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து நான் கடினமாக இருந்தேன்னு சொன்னாக்கா, நான் வந்து மற்றவங்ககிட்ட வந்து ரொம்ப இதனை சொன்ன ஆண்டவர் என்ன பார்த்து தள்ளிடுறாரு, கெட்டா விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறார். 32 வசனத்தில் அது பகிரங்கமாக வெளிப்படுது. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, சிச்சி தள்ளி போயிரு. தேவன் வந்து எந்த அளவுக்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கார். ஆண்டவரே உங்களுடைய நீதி விளங்கட்டுமப்பா, உங்களுடைய மன்னிப்பு விளங்கட்டுமப்பா, உண்மையை அண்டிக் கொள்கிறோமப்பா, நாங்கள் எங்கே போவோம்ப்பா, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதே உனக்கு மன்னித்துட்டேன். ஆண்டவர் மன்னிச்சிட்டா. அப்போ நான் மற்றவங்கள மதிக்கிற கேட்டு என்ன தகுதி இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் என்ன செய்கிறேன், சட்டையை தூக்கி விட்டுட்டு மற்றவங்கள மன்னிக்காமல் போகிறேன். நான் செய்யலை. நம்ம வந்து அப்படி ஒரு சில இடத்துல தவறிட்டு போகிறோம். ஆனால் தேவன் வந்து அதை வந்து ரொம்ப வேதனையோடு பார்க்குறாரு. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? அப்படி இறங்கின பிரச்சனை கட்டாயம் வரதான் செய்யும். தேவனுக்கு நன்றி. ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய ஆவியை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆண்டவரே நான் மறிக்கு வரும் ஆண்டவரே, என் மரணம் பறிந்து நான் மற்றவங்களை நான் மன்னிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய அந்த சுவாபத்தை இருதயத்தில் வச்சுருக்கணுமாப்பா, உம்முடைய இரக்கத்தை வச்சுருக்கணுமாப்பா ஆண்டவரே, உம்முடைய அந்த தாழ்மையை இரக்கத்தை வச்சுருக்கணுமாப்பா, உம்முடைய அன்பை வச்சுருக்கணுமாப்பா. வேறு என்னப்பா எங்களுக்கு வேணும்? எங்கள் சந்ததியை ஒரு நாளைக்கும் நீங்கள் கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்க. ஆமேன். நம்ம எல்லோரும் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை வேலையிலையும் எங்களுக்கு தேவையான வார்த்தையை எங்கள் பரத்திலிருந்து தந்து எங்களை ஆசீர்வதித்தவருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே கண் சொருகி போனவர்களாய், எங்களையே பார்க்கிறவர்களாய் ஒருபோதும் இருந்திராமல் ஆண்டவரே, பிறருக்காக வாழக்கூடிய நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி இருந்தது போல, பரிசுத்த ஆவினால் நிரம்பி இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தது போல நாங்களும் ஆண்டவரே பரிசுத்த ஆவினால் நிரம்பி எல்லா சூழ்நிலையிலும் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர்கள் மாத்திரம் வாழ்ந்து எல்லோருக்கும் அன்புக்கு கடன்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய, உண்மையை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தையெல்லாம் தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.